ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கொட்டுக்காளி பார்த்துட்டீங்க ப்ரோ? ப்ரீமியர் போயிட்டுன்னு சொன்னாங்க. கொட்டுக்காளி பார்த்துட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே, எப்படி இருக்கு ப்ரோ? ஓகே. கூழங்கள் பார்த்தீங்களா? கூழங்கள் மாதிரி இன்னொரு படம் வருது கொட்டுக்காளி. ஓகே ஓகே. வாழை ப்ரீமியர் போச்சா? வாழை பார்த்தீங்களா? வாழை பார்க்க முடியல இன்னைக்கு. பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த படத்தை. ஒரு ஒரு டெத்து ஒரு தேட்டர் ஓனரு. ஸோ அதனால அங்கே போக வேண்டியதாக போச்சு இன்னைக்கு. அதனால பார்க்கவே முடியல, வேலூர் போயிட்டேன். வாழை எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாருமே நல்லா இருக்குங்க, எல்லாருமே சூப்பராக இருக்குங்க. பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு 3 மணிக்கு போட்டாங்க நினைக்கிறேன். ஸோ காலையில் திடீர்னு சடனாக இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ ரொம்ப முக்கியமானது, அதனால போகாமல் இருக்க முடியல. அதனால கேன்சல் ஆயிடுச்சு. பார்ப்போம், அடுத்து வரும்போது பார்த்துருவோம். கார்த்திக் ப்ரோ, கோட் புக்கிங் எப்போ ப்ரோ? எப்போ பிளான் பண்ணுவாங்க? தமிழ்நாடு ஆல்ரெடி புக்கிங் ஏதோ ஜோதி தேட்டர்ல டிக்கெட் 1300 ரூபாய் சொன்னாங்க, 9 மணி ஷோ. வாரம் தான் பண்ணுவாங்க. இன்னும் 15 நாள் இருக்குல்ல. இந்த வாரம் படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. வேற எதுவுமே ஸ்பீக்கர்ல. ஹாய் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கோட் ஓவரால் பிசினஸ் தெரியும் ப்ரோ? நல்லா இருக்கு ஹோட்டல் எந்த படத்துக்கு? கோட் டியோ கிட்ட வந்துட்டா ப்ரோ? டியோ கிட்ட, அது டியோ கிட்ட வராதுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆந்திரால வைட் ரிலீஸ் இருக்கும் அது. ஏன்னா இங்க பண்டைக்கு ஒரு பெரிய தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகல, கோட் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. கேட்கல நீங்க பேசுறது. முன்னாடியே பரவாயில்ல, இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. கார்த்திக் ப்ரோ, கோட் சரி ஓகே. வேற கார்த்திக் ப்ரோ, கோட் ராகுல் கொடுத்துட்டாரா? டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாரா ஏரியா வைஸ் ராகுல்? மோஸ்ட்லி முடிச்சுங்க, எல்லாம் தேட்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஜோதியில 1300 ரூபாய் சொன்னாங்க டிக்கெட் FDFS. யாருப்பா நீ ஜோதிலே இருக்க? யாருப்பா உனக்கு சொன்னாங்க ஜோதியில 1200 ரூபாய? அது ஒரு விளங்காத தேட்டரு, அதுல போயிட்டு 1300 ரூபா. அதெல்லாம் கிடையாது. முன்னாடி மாதிரிலாம் டிக்கெட் ரேட்லாம் கிடையாது இப்போ. அதெல்லாம் சும்மா போய் யாரும் உங்கள்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி டிக்கெட்லாம் வாங்கி யாரும் ஏமாறாதீங்க. நம்ம பார்க்க போறதே 9 மணி ஷோ தாங்க. ஓ, இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? இப்போ கர்நாடகா, ஆந்திராவெல்லாம் எத்தனை மணிக்கு ஷோ அந்த மாதிரி கேட்டேன். கர்நாடகாவில் எல்லாமே இந்தியா தமிழ்நாட்டு டைம் தான் இருக்கணும். ஓகே, என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ப்ரோ 7 AM ஷோ சான்சஸ் இருக்கா ப்ரோ ஓவர்சீஸ் மேட்ச் பண்றதுக்காக? இப்போ தமிழ்நாட்டில் 9 மணி ஷோ அவ்வளோதான். இந்த ஜியோ இந்த ஒரு படத்துக்கு மாத்தினா அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகும். அதனால பண்ண மாட்டாங்க. ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆகுது ப்ரோ, ஓப்பன் பண்ணலாம் 7 வாய்ப்பு இருக்குல்ல? அந்த ஊர் தேட்டரில் பண்ணலாம், அதில் பண்ணலாம். அதில் ஒன்றில் மட்டும் பண்ணலாம்.
ப்ரோ சிட்டி செங்கல்பட்டு ஓன் பட் ரிலீஸா அது இல்ல full-ஆ டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்களா ப்ரோ செங்கல்பட்டு சிட்டிலாம்? கொடுத்துட்டாரு. அவர் ஃபோட்டோ போட்டிருந்தார்ல, அன்புச்செல்லின் அவருடைய மாப்பிள்ள தான் பண்றாரு செங்கல்பட்டு. ஓகே ஓகே, அவங்க இது டீட்டெயிலாம் வந்து பார்க்கல. கற்பகம் யார் பண்ணா என்னங்க பண்ணலாங்க, எல்லா தேட்டரில் பப்ளிஷ் ஆகும். ஓகேவா, அதில் டவுட்டே வேணாம். சோலோ ரிலீஸ்ன்றதுனால எல்லா உங்களுக்கு பக்கத்தில் எந்த தேட்டர் இருக்கோ அந்த தேட்டர் எல்லாமே படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகாத தேட்டரே இருக்காது. படம் சென்சார் ரிப்போர்ட் என்ன ப்ரோ சொல்கிறாங்க? யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, படம் நல்லா வந்திருக்கு நல்லா வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த வாட்டி? அதெல்லாம் தெரியலைங்க. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. படம் வரப்போ பார்த்துக்கோங்க. அது எந்த படத்துக்குமே தெரியாது. எந்த படத்துக்குமே இவங்கலாம் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் படம் வேறு மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து போடுவாங்க. அது என்ன போடுவாங்க? சர்டிஃபிகேட்டு சிபிஎஸ்சி ஆன்லைன் ரிப்போர்ட் போய் பார்த்து என்னென்ன கட்ஸ் இருக்குது என்னென்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு போட்டு இது பண்ணுவாங்க. அது வந்துடுமே இப்போ. இதுக்கு வரல ஒன்றும். ஆனால் அது சைட் ஏதோ பிளாக் பண்ணி அப்டேட் ஆகும். வச்சுருக்காங்க, சர்டிஃபிகேட் பார்க்காத மாதிரி என்னன்னு தெரியல. அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் அப்டேட் ஆகும். ஓகே 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 ஓகே. ப்ரோ லியோ விட சீக்கிரமா சென்சார் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லியோ மாதிரி இல்லாமல் சீக்கிரமா கண்டென்ட்லாம் கேடிஎம் டெலிவரி ஆயிடுமா? ஐ திங்க் ஓவர்சீஸ்லாம் கேட்குறேன். அது ஆகிடும் ப்ரோ, அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆன் டைமில் ரிலீஸ் ஆகிடும். ப்ரோ சாங் ஏதாச்சும் ஈகிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சாங் ஏதாச்சும் மனசு பிரச்சனை அந்த மாதிரிலாம் இல்லை. கேடிஎம் சாங் இன்னொரு சாங் வரப்போகுது அடுத்து ரிலீஸ் முன்னாடி. ஓகே கார்த்திக் ப்ரோ டவுட், ஐமேக்ஸ்க்கு கண்டென்ட் வேற, நார்மலா அது கண்டென்ட் டிஃபர் ஆகுமா? எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா இல்லையா? ஆஃப் ஆயிட்டாரு. வேற யாருக்கும் மியூசிக் இல்லை, வேற யாரும் கொடு. இப்போ அக்டோபர் 10th இப்போ கங்குவாவும் வேட்டையனும் வருதுன்றாங்க. இப்போ கங்குவா போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி ஏதோ சும்மா நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு டைமிங்கில். அது எந்த அளவுக்கு உண்மை என்னதுன்னு தெரியல. ப்ரோ அந்த படம் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேட்டையன் வந்து 10ஆம் தேதி வருதுன்னு. இவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதுவுமே இப்போ முடிவு எடுக்க முடியாது. ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு ஓகே படத்துக்கும் ஓகே. பாக்ஸ் ஆபீஸ் பிரச்சனையாகுன்றாங்க. 2 படத்துக்கும் தலைவலி தாங்க அது. ஆனா கங்குவா ஃபிக்ஸடா இருந்தாங்க, வேட்டையன் வந்து பரவாயில்ல வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டியா தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அப்படிலாம் யார் சொன்னது? ஆடி லான்ச் சான்ஸ் இருக்கா ப்ரோ? எந்த படத்துக்கு? கோட்டுக்கு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஆடியோ லான்ச்லாம் வாய்ப்பே இல்லை. ட்ரைலர் விட்டாச்சு, அவ்வளோதான். அடுத்து வந்து கொடி லான்ச் பண்ணுறீங்க நாளைக்கு, அதுக்கப்புறம் மாநாடு அடுத்த மாதம் இருக்கு. அப்புறம் என்ன? ஓகே ஓகே.
இன்னும் குழந்தையாவே இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ஒரு ப்ரெஸ் மீட்ல வெங்கட் பிரபுவே வந்துட்டு இந்த 2 days 3 daysல வந்து கன்சல்ட் பண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவோம்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் கேட்டேன். சரிங்க, இப்போ நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நமக்கு என்ன 15 நாள் தான் இருக்கு படம் ரிலீஸ்க்கு. ஆடியோ லான்ச்சு இப்போ பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பிடிச்சி அங்கே வந்து செட்டப் போட்டு பண்ண முடியுமா? முடியாது. ட்ரெய்லர் விட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அது நமக்கே தெரியணும்ல. கார்த்திக் ப்ரோ, நாளைக்கு அந்த நடக்கிற ஐபிஏ ஈக்குவலா ஆடியோ லான்ச்சுக்கு ஈக்குவலா இருக்கும்ல மூவிக்கு, கோட் மூவிக்கு? அது வந்து அரசியல், அதுக்கும் கோர்ட்டுக்கு சம்மதம் இல்லை. அது வந்து டிவிக்கே, இது கோர்ட். ப்ரோ இப்போ SK23 இப்போ என்ன இதில் இருக்கு, ஷூட்டிங் போதா, என்ன ஸ்கெடியூல் என்ன தெரியல. முருகதாஸ் படமா? முருகதாஸ் படம் பொங்கலுக்கு பிளான் பண்ணுறாங்க. பொங்கல் நான் கொஞ்சம் தள்ளி வரும், இல்லைன்னா சம்மர் ஆகிடும். ஓகே ஓகே. எங்கள் அண்ணன் இங்கே இருக்காரு, எங்கள் அண்ணனை கூப்பிடுங்க, ஜிபேக்கு போங்க, எனக்கு வந்து மெசேஜ் போட்டு கூப்பிட்டோங்க. அவர் இல்லாமல் போர் அடிக்குது. நேற்று மாதிரி பாட்டு படிச்சிருக்கீங்க ப்ரோ. என்னாச்சு லக்ஷ்மி? வேற யாருக்கா ஸ்பீக்கர் கொடு. கோட்டு படம் காசு எவ்வளோ இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ப்ரோ? லியோ அளவுக்கு இருக்குமா, இல்லை அதோட நல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? லக்ஷ்மி, இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் ஸ்பீக்கர் கொடுக்காது, வேற யாருக்கா கொடு. நான் ஏதோ ஒன்று சொல்லணும், அதுக்கு மும்பிப்பீங்க. டேய், விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டுமே கொடுக்குறான் போல இருக்கு. டேய் விஜய் ஃபேன்ஸ் ரிக்வெஸ்ட் அதிகம் இருக்கு. கார்த்திக் சொல்லுங்க. இது ப்ரோ ஸ்பெஷல் ப்ரோ, பேசவே மாட்டான். பிரசாந்த் ப்ரோ மைக் அவர் கொடுங்க ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ கொடுங்க ப்ரோ. வந்துட்டாரா? வந்துட்டாரா? வந்துட்டாருன்னு வந்துட்டு போயிட்டாரு ப்ரோ. உங்க தொல்லை தாங்களேன்னு 10 மணிக்கு சாப்பிட்டு 10:30க்கு தூங்கலான்னு நினைச்சேன். இளவு எடுத்து தூக்கம் வரமாட்டேது. தலைவர் டிஷர்ட் ஆர்டர் போட்டேன், எப்ப தலைவர் கிடைக்கும்? 4 நாள் 4 நாள் 4 நாள். டிஷர்ட் டிசைன் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நன்றி தலைவா, நன்றி. இதே மீட்டரில் வரும். இன்னொரு கங்குவாக்கு வந்து ஹூடி பிளான் பண்ணுறேன். டிஷர்ட் சும்மா ரெகுலராக எப்போ பார்த்தாலும் டிஷர்ட்னு இருக்கு. லக்ஷ்மி டேய், அவங்க பேசுறாங்க, நான் என்ன சொல்றது? உண்மையா
இல்லைங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தவனுக்கு மொக்கையா தான் பேசிட்டு இருந்தானுங்க. ம் மொக்கையா இல்லை சூப்பரெல்லாம் ஒன்றும் பேசல, மொக்கையா தான் பேசிட்டு இருந்தானுங்க. ம் அந்த டிஷர்ட்னு ஆரம்பிச்சு விட்டானுங்களே, டிஷர்ட்னு ஆரம்பிச்சு விட்டா நீங்க இந்த இதுக்குள்ள இறங்கிடுவீங்கல்ல அதுக்காக. சேல்ஸ்ல இறங்கிடும் பயமா இருக்கு அவனுக்கு. ஆமா ஒருத்தர் டிஷர்ட் ஆர்டர் பண்ணா நீ ஆர்டர் பண்ணதுல போய் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இந்த இங்கே கேட்குற? நீ எதுக்கு இன்னும் கால் பண்ணிட்டு இருக்கானுன்னு தெரியல. டேய் கால் பண்ணாதீங்க டேய், வந்துட்டேன்டா, ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு போயிடுறேன்டா, தொல்லையெல்லாம் பண்ணலடா புள்ளி. இல்லைங்க டிஷர்ட்டை பத்தி யாரு பேசினாலும் கோவம் வருதுங்க. ஏன் முடியல, கேட்கறவங்களுக்கும் முடியல, கேட்கறவங்களுக்கு சொல்றேன். ஓ ஓஹோ ஏண்டா பழைய சீட் 4 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க, நாங்க ஏதாவது சொன்னோமா? கேளு அப்பப்போ டிஷர்ட் பத்தி கேளுங்க. ப்ரோ உங்களோட வளர்ச்சி அவர் கண்ணை உறுத்துது ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா 100%. 100% இன்னும் ஒரு 110 கிலோ இருக்குங்களா? என்னடா இது தண்ணி திறந்துட்ட மாதிரி டே? என்ன என்ன கருத்து? என்ன வளர்ச்சிங்க? ஒரு வளர்ச்சி ஏங்க இவங்க பாருங்க, நான் உங்களை சண்டை உண்டு பண்ண வேலை பார்க்குறேன். வளர்ச்சி கண்டுக்காதீங்க. ரொம்ப அகலமா வளர்ந்துட்டேன், கொஞ்சம் மேலே வளர்ந்துருக்கணும், அகலமா வளர்ந்துட்டேன், அது வேணா சரியான வளர்ச்சி, கேட்கவே வேண்டியது. அது இப்போ வளர்ந்துருக்கிறது ரொம்ப வளர்ச்சி, இந்த பயங்கரமான வளர்ச்சி. ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க, நீங்க பாருங்க டீ காஃபிலாம் கட் பண்ணிடுங்க, சரியா? டீ காஃபி கட் பண்ணிடுங்க, சுகர் டோட்டலாக கட் பண்ணிடுங்க, நல்லா குறையுது. இரு கார்த்தி, ஒரு 4 பேர் கோத்தாங்கம்மான்னு கேட்டு வந்துடுறாரு, கூப்பிட்டே இருக்கானுங்க. நேற்று ஒருத்தன் கூட காலையில் 4 மணி வரைக்கும் சண்டை போட்டு அப்படியே ஸ்பீக்கர்ல போடுங்க, அப்படியே இல்ல ஸ்பீக்கர்ல போட்டு போடுங்க. இங்க கேட்டதுன்னா சத்தியமா அதை பண்ணிடுவேன் நானு. ஆனா மைக்ல போடுங்க, காலில் போயிட்டே இருப்பல. வேற யாரு இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? கார்த்தி அண்ணா, இது வாழைப்படம் பாத்தீங்களா? அதான் ப்ரோ நீ போட்டாங்க, நீ பார்க்க முடியல, ஒரு டெத் ஆகி போச்சு, வேலூர் போயிருந்தேன், அதனால பார்க்க முடியல. நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க அந்த படத்தை, எல்லாரும் சூப்பர்னு சொன்னாங்க, பார்க்க முடியல. இது கொட்டுக்காளி படத்துல மியூசிக்கே இல்லையா? மியூசிக்கே கிடையாது, படத்தை சவுண்டு தான். அந்த ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்கல்ல, ஆட்டோ இந்த மாதிரி சவுண்டு, ஆமா, வண்டி இந்த மாதிரி தான். வேற எக்ஸ்ட்ரா மியூசிக்கே கிடையாதா படத்துல? இல்ல தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். இல்ல அதான் சொன்னீங்க. என்னங்க கிளிஜோசி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப. அதை அந்த படத்தோடைய டைரக்டர் பல டைம் சொல்லிட்டாரு, அப்புறம் இது அதுக்கப்புறம் ட்ரெய்லரையும் பார்த்துட்டீங்க எல்லாம். அப்புறம் மியூசிக்கே கிடையாதா? மியூசிக்கே கிடையாது, மியூசிக்கே கிடையாதுங்க. நான் பாக்கல, கமல் சார் இன்னைக்கு இது சொல்லி அந்த ரிவ்யூ கொடுத்துறாங்க, அந்த அப்பதான் பார்த்தேன். மியூசிக் கிடையாதுங்க, அதுதான் கிடையாது. வாயிலே மியூசிக் போட்டு வேண்டிதான் வேண்டிதான். இப்ப இவரு சொல்லுவார்ல, அந்த பேட்டர்ன் படம் இல்லைங்க அது. அந்த படம் குளங்கள் பார்த்தீங்களா, குளங்கள் மாதிரி ஒரு ஜானர். பக்கா இது தலைவா, அதுக்கு மியூசிக்கே தேவையில்லை, ஆர்ட் ஹவுஸ் சினிமா, அவ்வளோதான். அது ஒரு ரசனை, ரொம்ப மெதுவாக இருக்கும், அது ஒரு மாதிரி ரசனையாக உட்காந்து தனியாக பார்க்குறதுக்கு தோணுச்சுன்னா அது பாருங்க, அவ்வளோதான். பார்த்துருக்குறேன், நாளான்னைக்கு வெள்ளிக்கிழமை காலைல ரிவ்யூவை போடுவோம். பிரசன்ட் நீங்க வாழைப்படம் பார்த்தீங்களா? வாழை பார்த்துட்டீங்களா? வாழை பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு ஏதோ போடுறாங்களா, ஸ்பெஷல் ஷோ ஏதாவது இருக்கலாம், பிடிச்சி எங்கேயாவது போகணும் கருத்து நாளைக்கு. பிரசன்ட் ப்ரோ, வேட்டையனுக்கு டிஷர்ட் ரெடி பண்ணுவீங்களா? இங்கே தான் டிஷர்ட்னாலே ஒருத்தர் சண்டைக்கு வரானே, நான் அதான் டிஷர்ட் பற்றி பேசலப்பா. ஐயோ ஏப்பா, இது கோட் டிஷர்ட்டு வெப்சைட்டில் இருக்குதுப்பா, வேணா வாங்கிக்கோங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. அதான்ப்பா, இவ்வளோதான்ப்பா. போட்டிங்களா? இல்லை இல்லை இல்லை, அது ஒன்றும் சொல்லுங்க, சும்மா சொன்னங்க. எங்க நீங்க கோட் டிஷர்ட் போட்டிங்களா வெப்சைட்ல? இன்னைக்கு பகலில் போட்டேங்க, நல்ல சேல்ஸ், நல்ல சேல்ஸு. டைம் பாஸ் இன்னொரு ரவுண்டு பண்ணேன் டிஷர்ட்டு, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நன்றி நன்றி நண்பா. கோட் இருக்குல்ல, கோட் டிஷர்ட் வியாபாரம் பண்ணி விட்டு போங்க. கோட் நம்ம பசங்க தான், அதான் சொல்றேனே இருக்கு. ஆமா, ஒரு 1000 பேர் இருக்கானுங்களே, ஒரு 200-300 பேர் வாங்காம போயிடுவாங்க. கோட் இல்ல, அப்புறம் என்ன, நாளைக்கு கட்சி கொடி வருது, கட்சி கொடி அடிச்சு டிஷர்ட் விடுங்க. ப்ளீஸ் சென்ட் தட் குட். அது ஒரு 1000 டிஷர்ட் போகும்.
அவ்வளவுதாங்க. இப்படிதாங்க வாழ்க்கையில முன்னேறணும். அவ்வளோதான் இதை பண்ணுறது தான். அப்படி தான் எல்லாமே வந்துச்சு கார்த்தி. இந்த ஃபுல்லி ஃபிலிமி இவனுங்கெல்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு கபால் டிஷர்ட் அடித்தாங்க. 10,000 டிஷர்ட் போச்சு. அதில் தான் இந்த கம்பெனியே ஃபார்ம் ஆச்சு. அந்த கபால் டிஷர்ட்டுக்கு மொதல் அட்வர்டைஸ்மெண்ட் நான் தான். அதனால் சின்ன சின்ன சரி, நாளைக்கு கட்சி கொடி வருது, அதுக்கு டிஷர்ட் அடிச்சு விட்ருங்க. கட்சி கொடியவே டிஷர்ட் அடிச்சிருவோங்கிற நான். அவ்வளோதான். இதுக்கு வந்து ஆமாம், அதில் நடுவில் கோட்டை போட்டு விட்ருங்க. கங்குவாக்கு ஸ்பெஷல் ஹுடியா முதல்ல ஹுடி பண்ணுறோம். கார்த்தி ப்ரோ, கங்குவா 10th வருது இல்லை போஸ்ட் போனா எனக்கு? ஏன்னா உங்க அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா 50 போஸ்ட் இருப்பாங்களா? நீங்க பேசுறது யார்? பேசுறது யாரு? ஆபீசரா? யாரு யார் பேசுறது? ஆபீசரா? நீ ஏன் பேரு ஆபீசரு? ஆபீசர் விஜய் ஃபேனு. விஜய் ஃபேன் தானே? ஆமா. இப்ப கங்குவா 10 வருதா இல்லைன்னு நீங்க ஏன் தம்பி கேக்குறீங்க? ஒரு நாலேஜ் தான் இதுல என்ன இருக்கு? நீ எப்படி சண்டைக்கு போற? ஒரு ஜெனரல் நாலேஜ் கேட்குற. சண்டைக்கெல்லாம் போலங்க. ஏங்க இவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்காக, என்ன விஷயத்துக்காக? அப்போ சூரிய ஃபேனா தான் அவன்கிட்ட கேள்வி கேட்கலாம். அடுத்து ஒரு அஜித் ஃபேனா தான் கேட்கலாம். ஒரு ரஜினி ஃபேனா இருந்தா ஓகே கங்குவா வருதுன்னு கேட்டா அவங்ககிட்ட ஒன்று கேட்கலாம். சம்மந்தமே இல்லாம வந்து இங்கேயே நடக்கிற எலெக்ஷனுக்கு நம்ம இங்க இருந்து கேம்பெயின் பண்ற மாதிரி நானும் ஸ்பேரிங்க்கு ஒரு குவார்டர் போட்டு அந்த மாதிரி வந்து கேக்குறாங்கல்ல, அது கேக்குறேன். நமக்கு வேற சரக்கு. சொல்லுங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஆபீசர்? இல்ல, எனக்கு வரணுமா வரக்கூடாது? 53 போஸ்டர் வரும்னு எதிர்பார்த்தேன். அது வரல, அதனால தான் கேட்டேன். கங்குவாவா? என்னது கங்குவா 53 போஸ்டர்? அதாங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா, வர வேணாம்னு எதிர்பார்க்கறீங்களா? நீங்க சொல்லுங்க. எனக்கு கேட்டா கங்குவா சோலோ ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கறேன். நைஸ். அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஆகணும். இல்லைன்னு இருக்கு இல்லைங்க, அதுதாங்க எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணது அவங்க மட்டும் இல்லைங்க, வேட்டை இனிமே அப்படிதான் நினைப்பாங்க. வேட்டை இனிமே தான் நினைப்பாங்க. கோட்டும் அதான் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேட் விடாமுயற்சியா தான் நினைப்பாங்க. நினைப்பாங்க. எல்லா படமே சொல்லு ரிலீஸ் ஆகும் தான் நினைப்பாங்க எல்லாரும். இல்ல, ஃபர்ஸ்ட் டேட் கங்குவா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால கங்குவா தான் பக்கா 10 வரணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ ஒன்று வரட்டுங்க, வந்து 2 எல்லாம் நல்லா ஓட்டுங்க. வேட்டையனும் கங்குவா எல்லாம் சேர்ந்து நல்லா ஓட்டுங்க. அவ்வளோதாங்க. என்னங்க இருக்கு? 2 படம் தமிழ் படம் தான். எச்சாதான் ஏகிட்டு 10ஆம் தேதி வந்துன்னா ஒன்றா முடிய பிடிச்சி ஆட்டிக்கிட்டு ஒரே சண்டையாக இருக்கும். அவ்வளோதான். அப்படி இல்லை தனித்தனியாக வந்துன்னா கொஞ்சம் எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பார்ப்போம். பிரசாந்த் ப்ரோ, அழகிய லைலா பாட்டு பாடுங்களே. மூடிட்டு இருங்களேன். ரொம்பவோட நானு பிரசாந்த் ப்ரோ, நான் யூடியூப்ல லிங்க்ல உங்களோட ஆடியோ கேட்டுட்டு வந்திக்கிறேன் ப்ரோ. நான் ட்விட்டருக்கு டைம் பாஸ்க்கு ரசிகர் ஆயிட்டேன் ப்ரோ. ஃபேன்ஸோட இதை வந்து நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. இவ்வளவு அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து அதுதான் கிளுகிழுப்பு. அந்த பாட்டெல்லாம் எப்படா ரொம்ப வரும், அந்த பேனை போடுவாங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்கிறது. அடடாப்புவின் மாநாடு அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. அது இவரு தானே பாடுவாரு, கவுண்டர் தானே இருப்பாரு. அழகு எல்லாம் அப்படிங்க. அந்த படம் உள்ள தேளித்த சிதம்பரத்துல 1 வருஷம் ஒண்ணுச்சு ப்ரோ. அதெல்லாம் அதுதாங்க படம். இப்பதான் எடுக்கிறானுங்களே படம். ஒன்னா ஒரு நைட்ல போய் ஒளிஞ்சுக்கிறது, இல்லை ஏதாவது சாதிக்குள்ள போய் குத்த வச்சு உட்காந்துக்கிறது, அழுகாச்சா எடுக்கிறது. எவனால இந்த கருமங்களை பார்க்குறேங்க. ஜாலியாக இருக்குங்க உள்ள தெளித்தெல்லாம். கிட்னா அப்படின்ட்டு சும்மா ரேண்டம் ஜோக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சுந்தர் சி அண்ணன்லாம் தமிழ் சினிமாவோட பொக்கிஷங்க, சத்தியமாக சொல்கிறேன். அதே மாதிரி மேட்டுக்குடியும் அருமையான படம். ஜாலி. எங்க சுந்தர் சி அண்ணன் வந்து ஒரு 10% படத்தை தவிர நீங்கள் எல்லாமே பாருங்க, செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குங்க. அவர் உண்மையாக சொல்கிறார், அவர்லாம் 6 மாதத்துக்கு ஒரு படம் எடுக்கணுங்க. இவனுங்க இந்த இடி மாதிரி கரும எவனாலங்க. ஸோ சமுதாயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டுமானால் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதை இவனுங்க இந்த நார்த் கொரியாவில் இந்த டிக்டேட்டர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபகண்டா பண்ணுவானுங்களே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போயிடுறானுங்க.
அப்படி இல்லைன்னா கத்தி எடுத்து வெட்டுன்னு வெட்டுறானுங்க ஒரு 1000 பேர்த்த. சிச்சுக்கு பிச்சுக்கு சிச்சுக்கு பிச்சுக்கு சிச்சுக்கு பிச்சுக்கு என்ன கருமண்டா அது அப்படின்னு. இல்லை ஃபர்ஸ்ட் ஷாட்டே துப்பாக்கி எடுப்பார். எவனா தமிழ்நாட்டில் துப்பாக்கி எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு ரவுடியை? எங்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னும் 2 இது பார்த்தீங்கன்னா குண்டிக்குள்ள ஒரு துப்பாக்கி வச்சுக்குவானுங்க, 2 கையில் ஒரு துப்பாக்கி வச்சுக்குவானுங்க, நெத்தியில் ஒரு துப்பாக்கி வச்சு டிமில் டிமில் டிமில்ங்கிறது. ரியாலிட்டிக்கு எந்த இதுவும் இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் சுந்தர் சி அண்ணன், இப்போ நம்ம ராஜேஷ் சார் இவங்கெல்லாம் ஜெயிக்கணுங்க. பெருசாக கமர்ஷியல் படங்கள் ஜெயிக்கணுங்க. ஹாப்பியாக போனானா, ஆடியன்ஸ் உட்காந்தானா, அவன் பாட்டுக்கு என்டர்டெயின் ஆனானா ஒரு 2.5 மணி நேரம் நிம்மதியாக வந்து அடுத்த வேலையை பார்ப்பானுங்க. இவனுங்க அங்கேயும் போய் உட்காந்துட்டு 8500 வருடங்கள் முன்பு தமிழர் குடி எப்பேற்பட்ட சனாத்தன அடிவழி சனாத்தனத்தில் இதாகி அமுக்கப்பட்டிருந்தது, ஒடுக்கப்பட்டிருந்ததுன்னு போட்டு அமுத்து டே அது படிக்கிறோம்டா, தெரியும்டா, எங்களுக்கு நியூஸில் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியும்டா. ஆனால் அதையும் கொண்டு போய் தேட்டரில் எடுத்து வச்சா அது எவன் தான் பார்க்கறதுக்கு. ஸோ எரிச்சலாக இருக்குங்க உண்மையாக சொல்கிறேன். ஃபேன்ஸ்லாம் தப்பே சொல்ல முடியாது. எவங்க படத்துக்கு போவோம்? அதுக்கு தான் பாருங்க அரண்மனை எல்லாம் அரண்மனை 1000 வந்தாலும் ஹிட் ஆகும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ இந்தியன் 2 2வது வாட்டி பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப மட்டமா இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரூஃப்ல எடுத்துட்டாங்க? ஏண்டா அதை போய் 2வது வாட்டி பார்த்துட்டு வந்து சொல்ற பத்தியா நீ? ஏன் 2வது வாட்டி பார்க்கும்போது உனக்கு தெரியுதா மட்டமா எடுத்திருக்காங்க? இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் ஏன் முத வாட்டி தெரியலையா? சரியா கவனிக்கல. என்ன பைத்தியமா நீ? அவனுக்கு தான் பைத்தியகாரத்தனமா ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. நீ பைத்தியம் முடிச்சு போய் 2வது டைம் போய் பாக்குறாங்க. சரியா பாக்கல. அவனுங்களே பாத்துருக்க மாட்டானுங்க 2வது டைம். நீ ஏன் போய் பார்த்த? ஃபர்ஸ்ட் உனக்கு தான் பிரச்சனை இருக்கு, அவனுங்களை விட்டுரு. எனக்கு எங்க ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் டேட்ல சரியா நீ 2வது டைம் அந்த படத்தை போய் பார்த்திருக்கியே, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? கொழுத்து போன சோத்தை ஒரு தடவை தின்னாலே பேதியாகும். பேதியானதுக்கு அப்புறம் திருப்பி போய் சோத்தை தின்ட்டு திருப்பியும் பேதியாகுதுன்னா? ஆமா, இவன் பாருங்க கீழே வந்து சாணி இருந்துச்சு, அதை எடுத்து மூந்து பார்த்தேன், நாத்தடிச்சது. அதுக்கப்புறம் நக்கி பார்த்தேன், நல்ல வேலை அது மிதிக்கலன்ற மாதிரி. கொஞ்சம் மரியாதையா அதுதான் ஊரே ஊர். பேசிட்டு இருக்கீங்க கார்த்திக் ப்ரோ. தங்கலாம் டிமாண்டிகள் நல்லா போயிட்டு இருக்கு போல. இப்ப நல்லா போகுதுங்க டிமாண்டிகால். ஆமா ஜான் துறை டிமாண்டிகால் நீயாச்சும் நானாச்சும் என்னவோ பேசிக்க. ஐயா சி கேருமா. அதெல்லாம் எந்த டாப்பிக்கும் பேசல. நம்ம வேற எங்கேயாவது ஏதாவது பேசும். பேசுகிற ஆட்கள் டிமாண்டிகால் நல்லா போகுது. தங்கலானோட அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ. நல்ல விஷயங்க, உண்மையாலுமே செம விஷயம். விக்ரம் மட்டும் இது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பெரிய ஹிட் அடிக்கவே முடியல. கதை கேட்டதானே, கதையும் கேட்கறது இல்ல. சும்மா இதை கெட்டப்புன்னு சொல்லிட்டா போதும், இன்னும் போயிடுறது. இதெல்லாம் விக்ரம் சார்லாம் சொல்ல முடியாது. சும்மா தங்கலான்லாம் அப்படிலாம் தயவுசெய்து சொல்ல வேணாம். அது வந்து என்னன்னா, நம்பர் 1 அவங்க பேசுனது நிறைய பேத்துக்கு புரியல, அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று படம் லென்த் இருக்குது. அதே மாதிரி அந்த மிஸ்டிக்கான கேரக்டரு, அந்த மிஸ்டிக்கான அந்த ஆரத்தி கேரக்டர் வந்து அது என்ன ரியாலிட்டியா மிஸ்ட்ரியா அப்படிங்கிறது வந்து டக்குன்னு அவங்களுக்கு வந்து புரியல. இது வந்து ஒரு பெரிய விக்ரம் சார்லாம் நம்ம சொன்னோம்னா வாயழுகி போயிடும். சீரியஸாக சொல்கிறேன். அது யாராக தான் இருக்கும், படம் பிடிக்கல உனக்கு என்னவோ இருந்துட்டு போட்டு விக்ரம் அவன் ஏங்க அவர் யாருங்க தப்பு சொன்னாங்க? கேட்ட கேள்வி தாங்க போய். நான் சொல்றது என்னன்னா, இந்த படத்துல ஏன் விக்ரம் படம் ஓடுறது இல்லை அப்படின்னு கேக்குறான் கேள்வி. அதுக்கு என்ன பதில்? பதிலே கிடையாது. அதுக்கு பதிலே கிடையாது. ஏதாவது வாயடிக்குமா? உனக்கு இது வந்து விக்ரமோட படம் இல்ல, ரஞ்சித் இயக்குனா விக்ரம் நடிச்ச ஒரு படம். அவர் என்ன பண்ணுவாரு? இந்த படத்தை மட்டும் சொல்லுங்க. அவன் விக்ரம் படம் சொல்றாங்க, மொத்தமா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி படம், அதுக்கு முன்னாடி படம், அதுக்கு முன்னாடி படம், எல்லா படமும் தான். எல்லா படமும் வந்து அவரோட பிரச்சனை இல்ல. இது டைரக்டர் வந்து 4 கெட்ட போடும். ஏங்க நீங்க ஆமாங்க, நீங்க பாருங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதை தாண்டி நீங்க எதை வந்து முடிவு பண்ணி எந்த விஷயத்துல ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி நிறைய பேர் விக்ரம் கொண்டாடுறது. நீங்க எடுத்த நடிச்ச படம் இல்ல, மொக்க படம் தான் எப்படி கொண்டாடுவாங்க? இப்ப கமல்னா அன்பேசியும் நல்ல படம் கொண்டாடல, லட்சுமி குணா நல்ல படம் கொண்டாடல, ஸ்ரீராம் நல்ல படம். விக்ரமுக்கு அந்த மாதிரி எந்த படம் இருக்கு கொண்டாடாம இருக்கிறது? கடந்த வருஷம் நல்ல லட்சுமி கொஞ்சம் பாசிட்டிவான ஆளு. விக்ரமோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கு தான். அது உண்மைதான். அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப வீக்கு.
ரொம்ப வீக்காக ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறது விக்ரம், அதர்வா, இந்த மாதிரி ஹீரோஸ்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. எஃபர்ட் விஜய் போடுவாங்க, நடிப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் தனி. அதை தாண்டி ஸ்கிரிப்டெல்லாம் செலக்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப வீக் இவங்க. ப்ரோ விஜய் சேதுபதி ஒரு காலத்துல அப்படிதானே சரியா ப்ரோ இருந்தாரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். ஆமாங்க, ஆரம்பத்தில் ஒரு சூப்பராக இருந்தார், அதுக்கப்புறம் கொஞ்சம் இதானார். இப்போ கொஞ்சம் செலக்ட் பண்ணி இல்ல செலக்ட் பண்ணி விஜய் நடிக்கிறாரு. சேதுபதி பிரச்சனை என்னன்னா ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல விட இந்த ஏங்க நீங்கள் 10 கதை செலக்ட் பண்ணி நான் 4 கதை நல்லா இருந்துச்சு, 5 கதை நல்லா இருந்துச்சு, 7 கதை நல்லா இருந்துச்சு அப்படின்றது மீட்டர் வச்சா பிரச்சனை இல்லை. நான் 10 கதை செலக்ட் பண்ணேன், 10மே முக்கியம் இருந்துச்சு அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. அப்படி சொல்ல முடியாது. இப்போ கண்டிப்பா ஜெயிப்பார். அது நமக்கு அது என்னவோ நீ சொல். அது யாரும் இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல ரொம்ப மறுக்கலைங்க. அவர் ஹார்ட் ஒர்க் பண்றாரு, அவர் ஜென்யூனா மாதிரி நடிக்கிறதுக்கு கஷ்டமா ஆள் இருக்கு. இல்லை. ஜென்யூனா என்னன்னா 58 வயசுல சட்டை கழட்டுறதுக்கே இங்க ஆள் இல்லைங்க. அதுவே ஓகேவா, 58 வயசுல சட்டை கழட்டிட்டு நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆனா அதெல்லாம் பண்றாரு, அதெல்லாம் யாரும் மறுக்கல. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து சீனியர் சிட்டிசன் ஆக போறாரு, இன்னும் சட்டை கழட்டிட்டு நடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அந்த அந்த ஏஜ்ல அதை பண்றாரு, அதெல்லாம் யாரும் மறுக்கலைங்க. இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நடிச்சாருன்னா ரொம்ப பெரிய பேரண்டியா ஹீரோ வர வேண்டியவர். இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து மிஸ் ஆகி போய் நிற்கிறாரு. அதுதான் ஒரு நேரத்துல அவர் அதான் படம் வந்தாலே ஹிட்ன்ற மாதிரி இருந்துச்சு. தில்லு, தூளு, எல்லாம் மாறும் காசு. தலைவா. அதாவது பிரசாந்த் வந்து இப்போ ஆக்டர் பிரசாந்த் தானே கம்பேக் அடிப்பாருன்னு எவனா நான் நினைச்சானா இந்த வந்து நின்ட்டாரு. சினிமாவெல்லாம் வந்து எண்டு கார்டே கிடையாதுங்க. எவன் வேணா என்னைக்கு வேணா ஒரு 2 மாசம் 2 படம் டக்குன்னு மாற்றி விட்டுரும். அவன் தலைவிதியை சுத்தமாக மாற்றி விட்டுரும். அதனால நாம் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. இது இவ்வளோதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவரும் பொன்னியின் செல்வன் அவர் தான் நடிச்சாரு, பெரிய பிளாக் பஸ்டர் ஆகலையா அவர் அதில் மெயின் பார்ட். ஏங்க பொன்னியின் செல்வன், நீங்க பொன்னியின் செல்வனை எப்படி எழுதி வச்ச கதை எங்க பேசிட்டு இருக்கீங்க? கதை இல்லையா நான் சொல்கிறேன், படங்கள் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் சொல்கிறேன். இல்லை அது கதை இருந்தாலும் கதை வேற ஸ்கிரிப்ட் வேறையா. கதை அப்படியே ஸ்கிரிப்டாக மாற்ற முடியாதுல்ல. பொன்னியின் செல்வன் என்னப்பா அவரா ஹீரோ அந்த படத்துல, அவர் மட்டுமே கிரெடிட் எடுத்துக்க முடியுமா? அது ஓகே, ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹீரோஸ். பிரசாந்த் ப்ரோ அப்ப பார்ட் 2, பொன்னியின் செல்வன் பார்ட் 2. முடிய நெகட்டிவ் எபிசோட் போடு. சொல்லு பிரசாந்த் ப்ரோ, நீங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிற மாதிரினா பாட்காஸ்ட் மேனேஜர் எதனா போடுங்க. பாட்காஸ்ட் மேனேஜர் இந்த மாதிரி யாருன்னா போடுங்க. பாட்காஸ்ட் மேனேஜர் அந்த மாதிரி யாருன்னா ரெக்ரூட் பண்ணி அழகா பாட்காஸ்ட் டாபிக்ஸ், ஏஐ எடிட் இந்த மாதிரி போட்டு விடுங்க. ரீல்ஸ்ல பாட்காஸ்ட் பேசி டெவலப் பண்ணி விட்டீங்கன்னா செம்மையா ட்ரெண்ட் ஆகும். இல்லை அது பண்றோம். அந்த இதுவே பாட்காஸ்ட் தானே இப்போ பேசிட்டு இருக்கிறதே. இதுலயே ஒரு வீடியோ போட்டுவிட்டா அவ்வளோதான். மூஞ்சிக்கு ஒரு கேமரா வச்சா நடக்குது, அவ்வளோதான். நீங்க ஆரம்பிச்சீங்களா அது சொல்றேன். அதுக்கு எதனா இன்னும் எந்த எபிசோடும் வரலையே, அதனால கேட்கறேன் ஏன்னு வராது இல்லை இருக்கு. தலைவா ஒன்றும் இல்லை. பசங்க வந்து டீம் பசங்க வந்து வெட்டிங் ஷூட்டு வந்து வெளியில் போகிறானுங்க. அதனால உட்காந்து செட் பண்ணிட்டு யார் கெஸ்ட்டாக கூப்பிட்டு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு எனக்கு எப்பவுமே இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எப்பவுமே இருக்கும். கார்த்திக் ரவி வர்மா ப்ரோ ஆரம்பிச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் கார்த்திக் ரவி வர்மா ஆரம்பிச்சிடுங்க. இவனை கூப்பிட்டு உட்கார வச்சிட வேண்டியதான். உட்கார வச்சு லட்சுமி கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போ கல்யாணம் ஆகுன்னு கேட்டு ஒரு 2 மணி நேரம் எடுத்துட வேண்டியதான். அப்படி ஏதாவது பண்ண வேண்டியதான். அதான் பண்ணிக்க வேண்டியது. இங்கே தான் இருக்கானே. இல்லை இங்கிருந்தே நிறைய ஒரு 10-15 பேர் தெளித்து ஷோ பண்ணிடலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ நிறைய பேர் லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் இருக்கும் ப்ரோ, எப்படி இப்படிலாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசி விடுங்க ப்ரோ. பண்ணலாங்க கண்டிப்பாக. ஜஸ்ட் ஒரு 10 எபிசோடு மொக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியே பண்ணி பழக பல்ஸ் பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். கார்த்திக் ப்ரோ நீங்க சொல்றது எல்லாமே ஆனா கரெக்ட் தான் கார்த்திக் ப்ரோ. ஆனா முக்காவாசி ஹீரோஸ் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் கேலிபர் ஆக்டிங் கேலிபர் இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் முக்காவாசி பேர் யாரும் நல்லா எடுக்க மாட்டாங்க. சினிமா அவ்வளோ 1+1 இல்லை. பெரிய படங்கள் அவ்வளோ 1+1 இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஆனால் சரி, ஓவரால் ஸ்கிரிப்ட் சரியாச்சுன்னா படம் நல்லா இருக்கும். சொல்லுங்க பிரதர். சந்தானத்துக்கு ஏதாச்சும் படம் பதிக்கு என்ன ப்ரோ? சந்தானத்துக்கு படம் ஏதாச்சும் இருக்கா பதிக்குன்னு? இருக்கு ப்ரோ. இந்த திலுக்கு துட்டுல ஏதோ ஒரு பார்ட்டில் அண்ணன் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தலைவா அவங்க அந்த டைரக்டர்ஸ் கூப்பிடலாம்ல தலைவா நம்மளே. ஸோ பார்ப்போம். நல்லா இருந்துச்சு லாஸ்ட்ல. நன்றி தலைவா, நன்றி. தெரியல தலைவா, ஏதாவது ஒரு கேரக்டர் கிளிக் ஆகணும் ப்ரோ. கேரக்டர் கிளிக் ஆகி சினிமா பொறுத்த வரைக்கும் ரொம்ப தேவைகள் பொறுத்தாங்க.
நம்ம நிஜமாலுமே ஃபேமஸ்னா கூப்பிட்டுருவாங்க, கூப்பிட்டு வாய்ப்பு தருவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். அது வந்தால் ஒரு 4-5 படம் நடிக்கணுங்க. நடிச்சு கொஞ்சம் காசு சேர்த்தணும். நாளைக்கு ப்ரோ கொடி இந்த 2 படத்துல எது இந்த வாரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வாழையா பார்த்துட்டுங்க, கொட்டுக்காலியா? கொட்டுக்காளி பார்த்தாச்சுங்க. கொட்டுக்காளி ஆர்ட் ஹவுஸ் சினிமா, ரொம்ப மெதுவாக உட்காந்து இந்த லேயர் கியர்லாம் பார்த்து மல்லாக்கப்படுத்து விட்டம் தெரியுதுறாங்கிற மாதிரி. இந்த இவரு வலைபேச்சா வந்து அந்த படத்தை பத்தி ரொம்ப மோசமா ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு, பாத்தீங்களா? பார்க்கலங்க. என்ன சொல்லிருந்தாரு? ஐயோ ரொம்ப தனியா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு இந்த இந்த பொண்ணெல்லாம் எதுக்கு நடிக்க வச்சாங்க, மூஞ்சில எக்ஸ்பிரஷனே வர மாட்டேங்குது. அந்த மலையாளம் ஆக்ட்ரஸ் ஆனாபென் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் வந்து தலைகீழா நடிச்சிருவாரா? இல்ல அவருக்கு சிவகார்த்திகேயன் கொஞ்சம் கூட பிடிக்காது அந்த 3 பேருக்குமே. இல்லங்க, இல்ல சும்மா ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அதான் பேச வேண்டிய. அந்த பொண்ணோட கேரக்டர் அப்படிதாங்க, ஒரே மாதிரி தாங்க கேரக்டர் வந்து அந்த பொண்ணு அப்படி கேரக்டர் அவ வந்து அதான் மீட்ரு, அவ அப்படிதான் நடிக்க முடியும். அவ என்ன இறங்கி நின்று என்ன, அவளுக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த கேரக்டரே வந்து என்னன்னா ஒரு எத்தனை படத்துல எவ்வளவு நல்லா நடிச்சிருக்கிறது கொஞ்சம் பாருங்க. பேய் பிடிச்ச நீங்க ப்ரொமோ எல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா? ப்ரொமோ எல்லாம் பார்த்ததான் சொல்றேன். பேய் பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை பேய் ஓட்டுறதுக்கு கூட்டு போறாங்கன்றது அது அப்படிதாங்க இருக்க முடியும். அந்த பொண்ணு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். டைலாக் கிடையாது அந்த பொண்ணுக்கு, அப்படியே உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். ஆட்டோல இவங்க கூட்டு போவாங்க, உட்காந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். அந்த பொண்ணையே நடிக்க வச்சிங்க பண்ணீங்கன்னா என்ன பேச்சா? அவர் அந்த மாதிரி தான் அஜெண்டாவோட பேசுற மாதிரி தான் அவங்க சித்தாந்தமா பேசலாங்க. எது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதோட கருத்தை பத்தி பேசலாம். ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல டைரக்டர் என்ன இன்புட் தராரோ அதான் ஆக்ட்ரஸ் பண்ணுவாங்க. சும்மா நடிப்பு வரல அது வரலன்னு. அண்ணா பெண்ணுங்கிறது என்ன, இதான் மொத படம் நடிக்குது அந்த பொண்ணு. அவங்க எவ்வளவு படம் நடிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மலையாளத்துல. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பேச. வேற என்ன சொன்னாரு அவரு? நான் அதை பாதிக்கு மேல பாக்கல ப்ரோ. அது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பேசியிருந்தாங்க. ரொம்ப இதுக்கு இந்த படத்தோட ரிவ்யூக்குன்னு தனியா ஒரு வீடியோ அவர் மட்டும் பேசியிருக்காரு அந்த. எல்லாருமே அரைகுறையா இருந்தா என்ன பண்ண முடியும்? அவங்களும் அரைகுறையா இருக்கானுங்க, நீங்களும் பாதி பார்த்துட்டு வந்து நான் பாக்குறதே கிடையாது எல்லாரும் வீடியோவை. வாழை கூட நல்லா இருக்காங்க. இல்ல அவங்க ரொம்ப ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ப்ரோ, அது கேட்க முடியல. ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு டீசென்டான ரிவ்யூவே இல்லை. அவங்க எல்லாம் எது எடுத்தாலும் ஸ்பாயிலர்ஸ் சொல்லி விட்டுறாங்க அவங்க. நீங்க பாருங்க, ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா அது கேட்காம அவாய்ட் பண்ணிட்டு போனோம் இல்லையா? கேட்டுட்டு அதுக்கு தகுந்த ரிப்ளை கொடுக்கறதுக்கு என்ன கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த கருத்து தப்பா சரியா அப்படின்னு விவாதம் பண்ணோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டுமே செய்யறது இல்லை. ஒன்னும் அவங்க பேசுறது பிடிக்கலன்றீங்க, அப்புறம் போய் கேட்ட வந்து இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான். நான் பார்க்கறதே கிடையாது, அவங்க பேசுறது பார்க்கறதே இல்லை, அவ்வளோதான். அப்படி நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் பேசுறதையும் பார்க்குறீங்க, அவன் பேசுனது முழுசாகவும் கேட்க மாட்டேறீங்க. அவன் கேட்டதுக்கப்புறம் அது அவன் ஓகே அவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், அது படம் நாளைக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வரப்போகுது, அது உண்மையா பொய்யான்றதுக்குள்ளேயும் போக மாட்டேறீங்க. இல்ல கொஞ்சம் தூரம் கேட்கும்போது தான் தெரியல ப்ரோ, ஒருத்தர் நியூட்ரலா பேசுறானா இல்ல வந்து பயஸ்டா பேசுறானான்ற விஷயம். அது ஆரம்பத்துல அப்படி யாருக்கும் முன்முடிவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. முன்முடிவுக்குள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்று அவன் சொல்றதை முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் இப்படியே கொடுக்கலாம், இல்லையா அவன் சொல்றதை அவாய்ட் பண்ணி விட்டு அவன் சொல்றதை காதலே வாங்க மாட்டேன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். 2 விஷயம் பண்ணலாம். ரெண்டுமே இல்லை, இல்லையா அவன் சொல்றதை நம்பலாம், அதையும் பண்ணல. இல்ல ப்ரோ, இல்ல அவர் பார்த்துட்டே இருந்தாரு, அதனாலதான் இப்ப அவரோட ஒப்பீனியனும் அதே மாதிரி தானான்றதுக்காக கேட்டேன் நான். அது ஒரு ஆர்ட் பிலிம், அவ்வளவுதாங்க. கூழாங்கல் பாத்தீங்களா? கூழாங்கல் மாதிரி ஒரு ஆர்ட் பிலிம், அவ்வளவுதான். கொட்டுக்காளி ஆர்ட் பிலிம் தலைவா. இந்த அவார்டுகளுக்கெல்லாம் எடுக்கிற படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தா கொஞ்சம் மண்டை காட்சி தான் உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். அது ஒரு மீட்டர்ல அது ஒரு தனியா அதுல பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்காது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரே நாள் நடக்கிற கதை, ஒரே நாள் நடக்கிற கதை. அந்த கதையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு டிராவல், அவ்வளவுதான். அந்த டிராவலுக்குள்ள முடியும். அதுக்குள்ள அந்த கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க ஆட்டோ ஸ்டார்ட் பண்றதுக்கே இந்த பாகியலட்சுமி சீரியல் பார்க்குறவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சீன் தானே ஒரு எபிசோடே வருது, குஷ்கு குஷ்கு குஷ்குன்னு. அந்த மாதிரி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவன் பின்னாடி போய் கயிறு எடுத்து கயிறை சுற்றி அப்புறம் இழுத்து புட்டு 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 புட்டுன்னு பக்கம் வந்தோடனே அது ஆட்டோ சினிமா. நம்ம சினிமா அந்த மாதிரி படங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரீச் கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். நிறைய அவார்ட்ஸ் அது தியேட்டர்ல ஓடுறதுலாம் செகண்டரியா தான் இருக்கு. அதான் ப்ரோ, அது ஒரு தனி உலகம். இன்னொன்று, இந்த சவுண்டு இல்லாமல், இந்த இறைச்சல் இல்லாமல், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இறைச்சல் இல்லாமல் கேட்குறது அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு.
உண்மையாலுமே அது ஒரு மாதிரி லைவ் சவுண்ட் சூப்பராக. நம்ம ராகவன் நம்ம ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, நிறைய படங்கள் பண்ணுறாங்க. அவங்க தான் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அட்டகாசமாக லைவ் சவுண்டு பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வேற பயங்கர டிசிப்ளின் வேணுங்க. இந்த லைவ் சவுண்டு பண்ணுறதுக்கு மிகப்பெரிய டிசிப்ளின் வேணும். ஏன்னா ஒவ்வொன்று இப்போ செட்டில் கத்திக்கிட்டு இருந்தால் ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியில் வரவே வராது. அதை ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி பண்ணி வாழைப்படம் இதோட இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்குன்றாங்க ப்ரோ. அது ஆமாம் பிரதர், அப்படிதான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மீட்டர் தான் சொல்கிறாங்க. அவங்க மாதிரி தேர் கிராஃப்ட்ஸ்மேன் பிரதர். அவங்க அந்த வெரி கிராஃப்டி பீப்புளுங்க. ஸோ அவங்க அந்த மெசேஜை கரெக்டாக அந்த இன்டென்சிட்டியோட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நமக்கு வந்து அதான் திருப்பி சொல்கிறேன், அவங்க எடுத்த கருத்துக்கள்லாம் உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது ஓகே, தட்ஸ் ஓகேங்கிற நான். ஆனால் அதை பற்றி பேசலாமா தவிர அவங்களோட கிராஃப்ட்மேன்ஷிப்பை வந்து ஜஸ்ட் பிகாஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரஞ்சித் பிரதர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தங்கலான் இருக்குது. தங்கலான் இருக்கிற கருத்து நீங்கள் உடன்படாமல் போகலாம். நீங்கள் கருத்து உடன்படலை அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காண்டி வந்து ரஞ்சித் வந்து பேட் கிரியேட்டர்னு சொல்கிறது காமெடி. அது அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்டகாசமாக பண்ணுவாங்க, அதில் வர்ற கருத்துக்கள் உனக்கு ஒத்து போகும், இல்லை வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கும். பட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிராஃப்ட்ஸ்மேனுங்க. ஸோ அதை வந்து நம்ம மறுத்துடவே கூடாது. என்ன எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிடவே கூடாது. ஸோ அது அந்த விஷயத்தில் ரஞ்சித்து, மாரி செல்வராஜெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள். வாழை நல்ல ரிசப்ஷன், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோலாம் நல்ல ரிசப்ஷனுங்க. பார்ப்போங்க, வெள்ளிக்கிழமை தெரியும். பிரசாந்த் ப்ரோ, அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய உலகநாயகன் ரெஃபரன்ஸ் இருக்கான், அது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. ஆப்வியஸ்லி தலைவா, அவர் அதாங்க அவர் ஏங்க கமல் சார் தாண்டி தமிழ் சினிமாவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் அவர் ரெஃபரன்ஸ் வச்சே ஆகணுங்க. அவர் வழி இல்லைங்க. அவ்வளோதான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் ப்ரோ. லைக் இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ண ட்விட்டர். ஸோ இப்போ கோட் படம் ரிலீஸ்க்காக கேட்குறேன். ஸோ அதோட ப்ரீ பிஸ்னஸ் எப்படி ப்ரோ இருக்கு? என்ன கலெக்ட் பண்ணணும்? தமிழுக்கு இருக்கேன். ஜென்ரலாக ஓவராலாக எவ்வளோ போகுது? சும்மா சொல்லு, பொழுது போகிறது இல்லை, சும்மா ஒரு காமன் சொல்லு. ஒரு பட்ஜெட் ஆர் என்ன ப்ரீ பிஸ்னஸ் ஆயிடுச்சு, என்ன கலெக்ட் ஆகணும் மேபி? ப்ரோ அவங்க பெருசாலாம் விற்கல ப்ரோ. தமிழ்நாடு கிட்டத்தட்ட வாரிசு தாண்டிச்சுனாலே லாபம் தான் அவங்களுக்கு. ஓகே, வாரிசு கலெக்ஷன் தாண்டிச்சுனாலே தமிழ்நாடு லாபம் தான். ஓவர்சீஸ் வந்து க்ளோஸ் டு லியோ வரணும், வந்துச்சுன்னா அவங்களுக்கு லாபம். ஓகே, மேபி ஒரு ஓவரால் 300 to 400 இருந்தா தியேட்டருக்கு. ஆமா, அவ்வளவு வந்துச்சுனாலே ஓகே தான், படம் ப்ராஃபிட் தான் எல்லாருக்கும். ஓகே, 400 கோடிலாம் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் தான் எல்லாருக்கும். ஓகே ஓகே. ஏன் 400 கோடி 40 ரூபா மாதிரி பேசு. ஊழல்லாம் பெருசா பேசுறது இல்லையா? 1 லட்சம் கோடி, 10,000 கோடி, 40,000 கோடி, 30,000 கோடி, அப்புறம் என்ன? 400 கோடி எக்கனாமி வளர்ந்துருச்சுங்க. ஆமாமா, வளருது. இது தங்கலான்ல அவங்க பேசுற லாங்குவேஜ் பிரச்சனையா இல்ல ரஞ்சித் வந்து அந்த லாங்குவேஜை பேச சொன்னாரா? அந்த காலத்துல அப்படிதான் பேசியிருக்காங்க. அது கொஞ்சம் பழைய மெட்ராஸ் லாங்குவேஜ் மாதிரியே இருக்குங்கிறாங்களே, அது அவ்வளவு பழைய காலத்துல எடுக்கும்போது அதே வருமா அப்படின்னு கேட்குறேன். மெட்ராஸ் இல்லைங்க, வட தமிழகத்துல இருந்தவங்க பேசின லாங்குவேஜுங்க. மெட்ராஸ் ஸ்லாங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க, இவனுங்களா சொல்றது. வட தமிழக மக்கள் ஜென்ரலாக அப்படிதான் பேசுவாங்க. நீங்கள் விழுப்புரம் போனீங்கனாலும் அந்த ஸ்லாங் தான் வரும், பார்த்தீங்கன்னா அரியலூர் போனீங்கன்னா அந்த ஸ்லாங் தான் வரும். ஸோ வட தமிழக மக்கள் பேசின ஒரு ஸ்லாங்கு அது இன்னுமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி இழுத்து அடிப்பாங்க, ரொம்ப லவுடாக இருக்கும். அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அதான் பிரச்சனையே. அதான் ஆடியன்ஸ்க்கு போய் சேரலையோ? இல்லை அப்படி இல்லைங்க. தங்கலான் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிஸ்டிக்கான ஒரு படங்க. அதாவது நம்ம அம்மாக்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா, நேற்று ஒரு கெட்ட கனவு கண்டேன், இன்னைக்கு என்ன நடக்க போதோ, கண்ணு துடிக்குது, என்ன நடக்க போதோ வாங்குவாங்க. அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து தமிழர்களுக்குள்ள காலங்காலமாக இருக்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட்டுங்க. ஸோ ஏதாவது ஒரு பெருசாக ஏதாவது நடக்க போகுதுன்னா அது கனவுல ஏதோ ஒரு வழியாக வந்து காட்டும்.
ஸோ ஈவன் தங்கலான்ங்கிறவன் யாருன்னா அவன் பரம்பரையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முப்பாட்டனுங்க இவங்கெல்லாம் வந்து தங்கம் எடுத்து ஒரு தொழில் பண்ணி அந்த அப்படி பண்ணி வந்த ஒரு 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 குழுவை சேர்ந்தவங்க. அப்படிங்கிறப்போ அவனையே கண்டுபிடிக்கிறான். அவனோட காலிங் என்னன்னா அவன் கனவுகள்ல திருப்பி திருப்பி என்னன்னா ஒரு ஒரு ஃபிகர் வந்துட்டே இருக்கு மிஸ்டிக்கா. அது ஏதோ ஒரு வகையில் புல் பண்ணி அவனை வந்து அந்த விதி வந்து அங்கே இழுத்துட்டு போகுது. திருப்பியும் அவங்க முப்பாட்டங்கள் இருந்த இடத்துக்கே அவனை இழுத்துட்டு போகுது. ஏன்னா அவனால தான் வந்து அந்த கேப்பபிள் அந்த தங்க சுரங்கத்தை கொண்டு போய் அதை கை வைக்கிறதுக்கு வந்து அவன் தான் கேப்பபிள். ஏன்னா அவனுக்கு டிஎன்ஏக்குள்ளேயே இருக்கிற விஷயம் அது. ஏன்னா அவன் பரம்பரையாக அந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அது சின்ன சின்ன விஷயங்கள அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நாம் நோட் பண்ணுறதில்ல. என்ன பிரச்சனையாக அதாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஓலம் மாதிரி எல்லாம் சேர்ந்து ஓ ஓ ஓ அப்படிங்குவாங்க எல்லாம் சேர்ந்துட்டு. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தங்கம் தேடுறதுக்கு போகிறப்போ இருந்த அந்த ஓலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வயலுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓலம் வந்து மேட்ச் ஆகும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மூக்குத்தி போட்டிருப்பாங்க முன்னாடி. இவரும் போட்டிருப்பாரு, அவர் ஆரனும் போட்டிருப்பான். ஆரன் போட்டிருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் தங்கம் இருக்காது. அப்புறம் நடுவில் அவங்க முன்னாடி இவங்க பாட்டம் போட்டிருக்கிறப்ப நடுவில் அந்த மூக்குத்தியில் தங்கம் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டாங்க. ஸோ நிலம் ஆண்டுட்டு அதுலேருந்து தங்கம் இது பண்ணி தங்கம் இருக்கும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும்போது இவருக்கு தங்கம் இருக்காது, மூக்குத்தியில் தங்கம் இருக்காது. இப்படி நோட்டீஸ் பண்ணுறதுக்குங்க அதில் ஒரு லட்ச விஷயம் இருக்குது தங்கலானில். நம்ம என்ன பிரச்சனைனா நமக்கு அந்த பொறுமையெல்லாம் இல்லை. அதனால நம்ம நோட்டீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் இன்னொன்று இதையும் கவனிச்சிங்களான்னு தெரியாது. அந்த தங்கம் அப்படிங்கிறது அந்த ஆற்றுக்குள்ளே சொல்லுவோம். அப்படி ஒரு விஷயம் சொல்லுவோம். அப்படி விக்ரம், அதாவது விக்ரமோட தாத்தா குழு தாத்தாவோ யாரோ ஒருத்தர் அவர் சொல்லுவார், இந்த தங்க அந்த அந்த இதுங்கிறது வந்து மீன் குஞ்சு மாதிரி அந்த தங்க துகள் அப்படிங்கிறது அது அப்படியே போயிட்டே இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம்லாம் உனக்கு கிடைக்காது, அது கரெக்டாக நின்று பிடிக்கணும் அப்படிங்குவார். இன்னொன்று அப்படி சொல்ல மாட்டார் ப்ரோ, தேவையான ஆளுக்கு தான் கிடைக்கும், இல்லை எல்லாருக்கும் அதுதான் கிடைக்காது. ப்ரோ. அது வந்து எப்படின்னா அவ்வளோ அறத்தோட தங்கத்தை எடுத்துருக்குறாங்க. எப்படின்னா அந்த இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாக ஆற்றுக்குள்ளேருந்து வர்ற தங்கம் அப்படிங்கிறது வந்து மேலே ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வர ஒட்டிட்டு இருக்கிற பாறைகள்லேருந்து அடிச்சுட்டு வர்றதுங்க. அது வந்து எந்த வகையிலும் இயற்கையை அழிக்காது. உங்களுக்கு அந்த அந்த தங்கம் வந்து எந்த வகையிலும் இயற்கையை அழிக்காது. ஸோ அது உங்களோட செட் ஆஃப் ஸ்கில்ஸ் மூலமாக எடுத்து அன்னைக்கு இருக்கிற ஆதி மனிதர்கள் அவ்வளவு சயின்ஸில் அட்வான்ஸ்டுங்க. அவன் என்றைக்குமே அவனுக்கு தெரியும் மற்ற பக்கமும் தங்கம் இருக்குதுன்ட்டு. ஏன்னா மயில் பறக்க வச்சு அவனுக்கு தெரியும் அது நிலத்துக்குள்ளேயும் தங்கம் இருக்குதுன்னு. அங்கே எடுக்கவே மாட்டான். அவனுக்கு அளவான அதை எடுத்துட்டு கம்முன்னு இருந்திருக்கிறான். அப்புறம் என்னென்னா இந்த பெரிய ராஜாங்கங்கள் வர்றப்போ அந்த ராஜாங்கத்தோட பேராசிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை போய் பெருமளவில் தங்கம் வந்து பூமியை வெட்டி எடுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணுது. அதில் தான் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதையே வந்து கிளியராக காட்டியிருக்கிற. அப்படி எவனோ ஒரு அரசன் வர்றான், அந்த வந்து நிற்கிறான், நின்று பேசுகிறான். அவன் பேராசையில் தானே தொடங்குதே. அந்த பஞ்சாயத்து அங்கே தானே தொடங்கி வருது. அப்புறம் இன்னொன்று இப்போ ஏன் அதில் சாதி கொண்டு வர்றாரு அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அந்த கன்வர்ஷன்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இன்னைக்கு கிறிஸ்டின் மிஷினரி கன்வர்ஷன் ஒன்று சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி அன்னைக்கு வந்து வைணவ கன்வர்ஷனுங்கிற ஒரு மேட்ரு நடந்து தான் இருந்தது. இப்போ இருக்கிற இப்போ நாம் ஜென்ரலாக என்ன நினைக்கிறோன்னா இப்போ ஐயர் ஐயங்கார் அப்படின்னாலே வந்து ஒயிட் ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் ஐயர் ஐயங்கார் நிறைய பேர் டார்க் ஸ்கின்டாகவும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படிங்கிற ஒரு டேக் தானே தவிர அது ஒரு வெறுப்பாக அவர் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா பசுபதிங்கிற ஒரு கேரக்டர் கூடவே தானே ட்ராவல் பண்ணுது. அங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை நக்கல் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அது சின்ன ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு ஒரு காமிக்கல் டேக்கை தவிர அதில் பெரிய வன்மமெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு என் கண்ணுக்கு தெரியலைங்க. அது மாதிரி நிறைய அதான் சொல்கிறேங்க, அது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்துங்க அதில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உள்ளே வச்சுருக்காங்க. பொண்ணுங்க அந்த அம்மா தங்கலானோட சம்சாரம் அது வந்து எவ்வளவு தைரியமான ஒரு பொம்பளை என்னங்க. அது அன்னைக்கு வந்து அந்த ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு காட்டியிருப்பாங்க. அவன் அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது என் ஜாமி அப்படின்ட்டு வந்து அந்த அந்த அம்மா நிற்கும். இது எல்லா கிராமத்துலேயும் நம்ம ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இப்படி தாங்க இருந்தோம். இதில் ஒரு ஜாதியெல்லாம் இல்லைங்க. தமிழ் பேசுகிறவங்க எல்லாருமே இப்படி தான் இருந்தோம். நம்ம நிறைய அழுக்கு துணி போட்டு தான் 80% டாக்டர் இருந்தோம். ஸோ அதனால் அழுக்கு துணி அதுதான் இருந்தது நமக்கு. எங்கள் அம்மா சொல்லும், எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை ஜாக்கெட் கிடையாது,
ஜாக்கெட்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி அது அவ்வளோ பெரிய அந்த கிழிஞ்ச ஜாக்கெட் தைச்சு போட்டு இன்னொரு ஜாக்கெட்லாம் அது புது துணி அப்படிங்கிறது ஏதோ 2-3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி எடுத்துறது தான் புது துணி, அவ்வளோதான். அதான் இருக்கும். அப்படிதான் இருந்திருக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரீம் வறுமையிலேருந்து வந்த ஒரு கூட்டங்க நம்ம. அதையெல்லாம் காட்டுறாரு. அது நாம் எங்கிருந்து, அதாவது நம்ம எல்லாரும் இன்னைக்கு வசதியாக, இன்னைக்கு நம்ம இங்கே கேட்குற 95-97% பேர் இந்நேரம் ஒரு ஏசி கடியில் தான் உட்காந்துருக்கோம். கரெக்டாக எவனும் ஃபேன் கூட கிடையாது, ஒரு பேசிக் ஏசியாவது இருக்குது. இதுக்கு வழிவகை பண்ணதுக்கு நம்ம முன்னோர் என்ன பாடுபட்டானுங்க அப்படிங்கிறத காட்டியிருக்கு. அப்படி அதுதான் காட்டியிருக்காரு. அதில் வந்து ஒன்றும் பெரிய பாகுபாடோ அதெல்லாம் காட்டல. கோலார் தங்கவயல்லாம் அது அதில் இருந்து எத்தனை அள்ளி எங்கெங்கே கொண்டு போயிருக்கானுங்க. அது இங்கிலாண்டில் பாதி இருக்கும் முன்னேறம். அதில் எவனோ பிரித்து எவனோ செல்வந்தர் ஆகிட்டான். அப்போ அது உண்மையாக யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். இது ஏன்னா நமக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருந்திருக்குது. பட் அது யார் அனுபவிக்கிறது இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவ்வளோதான். ஜஸ்ட் அது ஒரு கேள்வி. அதான் நிறைய லேயர்டாக அந்த இது எல்லாமே என்னென்னா, அந்த ஆரத்தி அப்படிங்கிறதே சைக்கிக். அது நம்ம எல்லாருமே சைக்கிக்ஸுங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? தூங்கி வந்து ஒரு கெட்ட கனவு வந்துன்னா ஏன் உட்காந்து நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறீங்க, காலைல எந்திரிச்சு பார்க்குறீங்க? நிறைய பேருக்கு அது இருக்குது. ஏதாவது ஒரு பேட் நடக்க போகுதுன்னா அன்றைக்கி அதுக்கு முந்தின நாள் நைட்டோ அதுக்கு ஏதாவது ஒரு நைட்டு வந்து கனவு வந்துடும். திடீர்னு ஒரு நாள் சாமி கனவுல வரும், ஒரு எருமை கனவுல வரும், பாம்பு கனவுல வரும். ஏன் வருதுன்னு காலைல இன்டர்பிரிட்டேஷன் எடுத்து போட்டு பாருங்கள், ஏதோ ஒன்று உங்களுக்கு கைட் பண்ணும். அது கனவுங்கிறது அது ஒரு தனி அதுங்க. அந்த சைக்கிக் எபிலிட்டிஸ் வந்து நமக்கு நேச்சுரலாகவே இருந்ததுங்க தமிழர்களுக்கு. அதை லிங்க் பண்ணியிருக்கு அப்படி. அவ்வளோதான். வழியாக வந்து அந்த முன்னோர்கள் அந்த டிஎன்ஏ அது போட்டு இழுக்குது. நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? ஒவ்வொருத்தர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிச்சு முட்டி வந்திருக்கிற ஒருத்தன் பார்த்தாலே என் போரிக்கிற மாதிரி இருக்கான். எடுத்து பார்த்தா அவங்க தாத்தன் பாட்டனுக்கு பூட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படையில வீரராக நின்று இருந்திருப்பான். அந்த டிஎன்ஏ வழியாக பாஸ் ஆகி வந்து நம்மக்கிட்ட நிற்கிது. ஒருத்தன் ஏன் செமையாக பாடுறான்? எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு வகையில் ஒரு கலையோட கனெக்ஷன் இருக்கும். அவங்க தாத்தாவோ கொள்ளுப்பாட்டியோ ஏதோ ஒன்று ஒரு தெருக்கூத்துலையோ ஏதோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து வந்திருக்கும் அந்த எபிலிட்டி. சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதை வந்து கம்ப்ளீட்டாக அவரால் கன்வே பண்ண முடியல. ஐ மீன் அவர் கன்வே பண்ணியிருக்காரு. என்ன மேட்டர்னா நமக்கு புரிஞ்சிருக்கிற பொறுமை இல்லை, அவ்வளோதான். டு பி ஆனஸ்ட். என்ன சொன்னாங்க, என்ன படம் ப்ரோ? தங்கலான்னு பாண்டா சொம்படிக்க சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் சொம்படிக்கல. புரிஞ்சது தான் நான் சொன்னேன். ஒன்றும் வந்து நானும் படம் பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி எடுத்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். என்னங்க? ஆனா எனக்கு இல்ல, நீங்க சொன்ன மாதிரி எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வராங்க. இல்லைங்க, அதை தான் சொல்கிறேங்க. என்ன மேட்ரு அப்படின்னாங்க, நான் எனக்கு பெரிய உலக ரசனை இருக்குன்னு சொல்லுங்க. அது என்னன்னா, ஒரு ஓப்பன் மைண்டோட பார்க்குறப்போ நாம் எல்லாருமேங்கண்ணா என்ன ஆகிட்டோம் அப்படின்னா, பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த கூட்டத்தோட சேர்ற குரூப் ஆகிட்டோம். ஸோ ஒரு ஒப்பீனியன், ஒரு 10 ஒப்பீனியன் வந்து ஒன்றில் பேடாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நாம் அதை பற்றி நல்லதாகவே நினைக்கிறதா இருந்தாலுமே நம்ம அதை கெட்டதாக மாற்றிக்கிறோம். நம்ம அது வந்து இது ரொம்ப சமீபமாக வந்து ரொம்ப ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நாம் தனியாக தெரியக்கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் அது நம்ம நல்லா இருக்குன்னு நம்ம இல்ல ஆக்சுவலா நான் வந்து படமே இல்லை, நான் உங்களை தப்பு சொல்லுங்க. நான் ஜென்ரல் மைண்ட் செட் சொல்கிறேன். இல்ல நான் எனக்கு எல்லார் படமே பிடிக்கும். முக்கியமா விக்ரம் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அங்க போய் பார்க்கலான்னு போய் கடைசியா ரிலீஸ் ஆனதுலயே ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் பார்த்தது விக்ரம் படம் தான். சரி, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. அது சில நிறைய பேருக்கு புரியல. அதுதான் இல்ல, அதுதான் தலைவா. வி ஆர் சைக்கிக்ஸ் தலைவா. அது அந்த சைக்கிக் அந்த நிறைய பேர் நீங்க கேட்டுக்கிற நிறைய பேர் நான் இப்ப சொல்றதை ரிலேட் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஏதாவது பயங்கரமா கெட்டது நடக்க போகுதுன்னா கனவு ஒன்று புரட்டி போடும், நம்மளைய புரட்டி போடும். அது ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துரும். வர்ற இம்பெண்டிங் டேஞ்சருக்கு ஒரு சிக்னல் கொடுத்துரும். அது நிறையா டைம் பாம்பு கடிக்கிற மாதிரி வரும், நாய் கடிக்கிற மாதிரி வரும். அது எனக்கு நடந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த இன்ஸ்டிங்க்ட் ஃபாலோ பண்ணா அது கரெக்டா மேட்ச் ஆகும் சில இடத்துல. யா அதான் ப்ரோ, அதான். ஸோ அந்த சைக்கிக்கு தான் அவர் சொல்லியிருக்காருங்க. அந்த கனவு வந்து அந்த கனவு ஏன் வந்து அவளோட கனவு வருது அப்படின்னா, அவங்க பாட்டம் மூட்டம் தான் வந்து அந்த நிலத்தோட ஓனரே வந்தான். அந்த ரீஜனை கட்டி ஆண்ட அவங்க தாத்தனும் பாட்டியும் தான் அது.
அவங்க 2 பேரும் ஆரன் ஆரத்திங்கிறது யாரு? அதான் அவங்களும் தானே ஆரம்பிச்சிருக்குதே. அதை தான் காட்டுறாங்க. ஸோ அங்கிருந்து தான் வருது. அங்கிருந்து தான் வருது அப்படிங்கிறப்போ அந்த டிஎன்ஏ உள்ள வேலை செய்யுது. ஏதோ ஒரு வகையில் ஒரு காலிங் இருக்குது. நீங்கள் சில பேர் பாருங்களேன், நேச்சுரல் லீடர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் நேச்சுரலாகவே அசால்ட்டாக பேசுவோம். மேட்ரு என்னன்னா டிஎன்ஏ தான், ஒன்றும் இல்லை. வழி வழியாக வந்தது தான். வழி வழியாக வந்தது. அது ஆட்டோமேட்டிக்காக அது 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 அவங்களா மாறிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது இழுத்துட்டு போகும், அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போகாது. ஸோ நல்லா தான் காட்டியிருக்காரு. அதான் சொல்கிறேனே, இன்னும் இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருக்கணும். ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருந்தா இன்னும் நிறையா டீப்பாக புரிஞ்சிருக்கும். ஆர் இந்த மிஸ்டிக் எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு ஹீரோ வில்லன் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா இவர் இருக்காரு, வெள்ளைக்காரன் தங்கம் எடுக்கிற கூப்பிட்றான், போகிறாங்க. போயிட்டு வெள்ளைக்காரனுக்கு ஒர்க் பண்ணாமல் அந்த தங்கத்தை காக்கிற அந்த குரூப்போட சேர்ந்து வெள்ளைக்காரனை அடித்து துரத்துற மாதிரி போட்டிருந்தா பட்டம் பிளாக் பஸ்டர் இன்னும் பயங்கரமாக கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது ரஞ்சித் இல்லையே, அதானே. ஸோ ரஞ்சித் அவருக்குன்னு ஒரு சில எத்திக்ஸ் இருக்குது, அவருக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது, அவருக்குன்னு ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு புரிதல் இருக்குது. அப்போ அதை காமிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது அது பெரிய பெரிய ஒரு தைரியமான மூவ்ங்க அது. ஏன்னா அதில் இழப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும், டு பி ஆனஸ்ட். ஒரு கமர்ஷியல் டைரக்டர் மாதிரி ப்ரிட்டன் பண்ணால் ரொம்ப ஈஸி. பட் இது இப்படி பண்ணால் ஒரு புத்தர் சிலையை வச்சிங்கன்னா காண்டாவாங்க ஒரு குரூப்பு. அந்த இன்டர்வலே எனக்கு புரியல. இன்டர்வல் என்ன சொல்ல வராங்க? எதுக்கு அவர் கீழே விழுந்தாரு? எதுக்கு சாமி சிலை கால் காமிச்சாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுங்க எனக்கு புரியலைங்க. அந்த இன்டர்வல்ல அந்த பொண்ணுத்த அந்த ரத்தம் தச்சு தங்கம் மாதிரி என்ன ஒன்று கிடைக்கும், அப்புறம் இல்லைங்க, அதுதாங்க நீங்க அந்த ஃபிளாஷ் கட் ஒன்று வரும் பாருங்க, ஆரன் ஆரத்தி வரும்போது அதுதாங்க ஆரம்பமாகவே இருந்திருக்குது. அந்த புத்தர் போதித்த இடம் அது, அதுதான் காட்டுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஆரன் ஆரத்தி வருவாங்க. ஏன் போதித்தார் அப்படிங்கிறது அது நிறைய, அதாங்க அது சொல்கிறேனே, அது ஒரு பெரிய உட்காந்து இப்போ நம்ம டைசெக்ட் பண்ணோம்னா ஒரு 5 மணி நேரம் டைசெக்ட் பண்ணலாம் அந்த படத்தை. அவ்வளோ வேலை இருக்குது. அது வாழ்க்கை முறை, அது மதமே கிடையாது. அதான் அவன் கன்வீனியன்ஸ்க்கு மதமாக மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் புத்திஸ்ட் நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ அந்த ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக. நான் சொல்கிறது நல்ல புத்திஸ்ட்டு. இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சண்டைக்கா வாடா அப்படின்ட்டு தூக்கி லுங்கி மாதிரி கட்டி, அந்த குரூப்பில் நான் சொல்கிறது ப்ராப்பர் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் அங்கெல்லாம் போங்களேன், உங்களுக்கு மனசு அவ்வளோ அமைதியாகும். அந்த மைசூர் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். காலையில் மந்திரம் ஓதுவாங்க, எல்லாமே வைப்ரேஷன் தான். அந்த டாங் ஒன்று டுங்குனாங்கன்னா அவ்வளோதான், அப்படியே மனசு சைன்னு அப்படியே இதாகும். அவரெல்லாம் அதுதான் புத்தர். அப்பப்போ சும்மா கோட்ஸ் படிச்சிங்கனாலே, புத்தர் கோட்ஸே நம்ம படிச்சிங்கனாலும் மைண்டு காம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக. அவ்வளோ திருவள்ளுவர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அவ்வளோ விஷயம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படி அம்பேத்கரை கொண்டு போய் ஒரே ஒரு ஆள் அப்படின்னு அம்பேத்கர் எல்லாத்துக்கும் பொதுவானவர், அவரை கொண்டு போய் ஒன்று லாக் பண்ணாங்களோ இவனு ஏதோ ஒரு சூழ்ச்சியில், அதே மாதிரி புத்தரையும் கொண்டு போய் லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான். இவங்க 2 பேருமே எல்லாத்துக்குமானவங்க. அது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக, எல்லாரும் வேற ஒரு ஒரு யுனைட்டி அந்த 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 ஜோனுக்கு போகும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே. இல்ல பிரதர், சித்தார்த்தர் தான் புத்தரா மாறினாரா? பௌத்தத்தை தழுவுறதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே பௌத்த மதம் ஒண்ணு இருந்துச்சா? ஏன் அவ்வளவுலாம் எனக்கு அறிவு இல்லைங்க நமக்கு. நீங்க நமக்கு தெரிஞ்சது புத்தருங்க. அதை தாண்டி ரொம்ப டீப்பெல்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க போதி மரம் எங்கிருச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. வேர்ல்டு நம்பர் 1 பூமர் இட் இஸ் பிரசாந்த். நான் பூமர் இல்லைங்க, அவன் கேள்வி கேட்டாலும் தப்பு சொல்ல மாட்டேங்க. நீங்க பேசினதுனாலதான் அந்த கேள்வி வந்துச்சு ஃபர்ஸ்ட். இல்லைங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் புத்தரை பத்தி அவன் கேள்வி கேட்டான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்ல, என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னேன். நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் சொன்னேன்னா எங்க சொன்னேன் நானு? அது அப்படிதான், அதனாலதாங்க அந்த கேள்வி கேட்கிறாரு அவரு. தப்பு இல்லைங்கிற நான் எனக்கு தெரியலன்னா இப்ப தெரியலன்ட்டு நான் அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியல, அவ்வளவுதான். நான் புத்திசம்ல அப்சர்வ் பண்ணது என்னன்னா,
அது உண்மையாலுமே மன அமைதி தர்ற ஒரு 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 வாழ்க்கை வழிமுறை அது. அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஜாதியோ அதுக்குள்ளலாம் அடக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். புத்திசம்ங்கிறது வந்து அது ஏதோ ஒரு விஷக்கிருமியோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு வாழ்க்கை முறை அது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதில் என்ன இருக்கு? வேற ராபின்சன் ராபின்சன் ஏன் சொல்லு, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லு தோழர். என்ன தோழர்? சொல்லுங்க தோழர். சொல்ல வந்தேன். வலைபிக்ஸ் அந்த கொட்டுக்காளி ரிவ்யூ நானும் பார்த்தேன். அதை நான் இன்னும் படம் பார்க்கல. ஆனா அது இந்த கொட்டுக்காளி ரிவ்யூ மட்டும் இல்லை, கடந்த ஒரு 3-4 எபிசோடாவே அந்த எதுலன்னு தெரியுமா, மேடையில் ஒரு வாட்டி சூரி வந்து அந்த கொட்டுக்காளியோட இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, சிவா பேசுனது கூட கொஞ்சம் இதுவாச்சு. இவங்க கொஞ்சம் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாங்களே இன்டர்நெட்ல, சோஷியல் மீடியாவில். அது என்ன அந்த ஆடியோ லான்ச்சா இல்லை ப்ரீ ரிலீஸா ஏதோ ஒன்று. ஸோ அதுல வந்து அதுல ஒரு பேசியிருந்தப்ப சூரி சொல்லியிருந்தாரு, ஏங்க இதை வந்து நிறைய பேர் வெளியே வந்து இதுன்னு சொல்றாங்க, லாரி வச்சு சூரிய ஆள் கூட்டு வர்றாரு எல்லாத்துக்கும் சொல்றாங்க, நான் என்ன பண்ண முடியும், வரேன்றாங்க. அவங்க வந்து லாரியில வராம வேற எதுல வர முடியும், அவங்க பஸ்ல வராம வேற எதுல வர முடியும், நமக்காக வராங்கன்னா நம்ம தான் காசு கொடுக்கணுன்றதுனால நம்ம தான் அவங்கள பாத்துக்கணுன்றதுனால இது பண்றேன். இது ஒரு பெரிய இதுவா நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவாக தான் சொல்லியிருந்தாரு அவரு. ஆள் கூட்டு வராங்க போல, ஆள் கூட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சூரி மேல வச்ச கம்ப்ளைண்ட்ஸ்க்காக. அதுக்கு அன்னைக்கு வலைப்பிச்சு எபிசோட்லயே ஏதோ இவங்க வந்து என்ன சூரி வந்து இப்படி இதுவா பேசியிருக்காரு, நம்ம தான் பேசியிருந்தோம் ஆள் கூட்டு வரான்னு சொன்னோம்ல, கொஞ்சம் வளர்ந்த உடனே திமிரு வந்துருச்சு ஹிட் கொடுத்த உடனே, அது இதுன்னு ரொம்ப என்ன சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுற மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு அப்படிதான் பேசியிருந்தாங்க அவங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா தொடர்ச்சியா வந்து அவர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா இனிமே பேசுவார்ல, இனிமேல இருந்து எல்லாம் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தொடர்ச்சியா அந்த ஒரு அஜெண்டா மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சூரி மேல. அப்புறம் என்ன சொல்றது, அவர் அதை ஒரு வார்த்தை வேற சொன்னாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, போன வாட்டி வந்தப்பெல்லாம் எப்படி பேசினாரு, அண்ணே அண்ணே நீங்க தானே அண்ணே, ஐயோ அதெல்லாம் இல்லைங்கண்ணே, அப்படிலாம் இல்லைங்கண்ணே, உங்க ஷோ எல்லாம் பார்ப்பேங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே, இப்படி பேசினாரு. இன்னைக்கு அவர் மேடையில வந்து இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது 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 ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பண்ணையார்த்தனமா மைண்ட் செட். அது வரைக்கும் பேசிட்டு இருந்தப்போ ஓகே இப்ப எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேசினதெல்லாம் கிளியர் வெறுப்பு தான். அது இன்னைக்கு பேசுனது வந்து எங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகல. நான் என்ன சொல்றேன், நம்மளே ஒரு ப்ரீவியஸ் ஷோ பார்த்தா கூட ஒருவேளை நமக்கு அந்த படம் ஒர்க் ஆகாமே இருக்கலாம். இப்ப இந்த ஸ்பேஸ்ல பேசுறவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்ல தெரியாதா, படமாடா எடுத்து வச்சிருக்கானுங்க இந்த மாதிரி பேச தெரியாதா? ஆனா ஏன் அதை சொல்லாம இல்லைங்க இதுதான் இது இந்த ஜானருக்கானது அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அடிப்படையான ஒரு, ஏன்னா உங்களை முன்னாடியே கூப்பிட்டு படம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் இதை வந்து அப்படியே இவங்களோட சினிமாக்காரங்க சைட்ல இருந்து நான் இதை பேசியிருந்தேன் அப்படிலாம் நான் சொல்லல, அவங்கதான் சரி அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லல. ஆனா இவர் வந்து அதுக்காக எடுத்துக்கிட்டு இப்ப இதே இது இன்னொரு படமா இருந்தா அதை பண்ணிருப்பாரா? வேற யாரோ ஒருத்தவங்களோட படமா இருந்தா உங்களை மதிச்சு கூப்பிட்டு ப்ரிவியூ ஷோ போட்டு ஒருத்தவங்களுக்கு இதை பண்ணிருப்பாரா? ஏதோ ஒண்ணு ஒருத்தர் பேசிட்டாரு மேடையில, விமர்சிச்சிட்டாங்கன்னு உடனே போட்டு அவங்கள அந்த கடி கடிச்சு வைக்கிறது. இதையே தான் ஒரு வாரம் முன்னாடி யோகி பாபு பண்ணாங்க. யோகி பாபு வந்து ஏதோ இந்த இதுல ஏதோ பேசினாருன்னு சொல்லி யோகி அதை வந்து இதுவாகவே ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இந்த இதுல பாருங்க, போட் படத்தோட ப்ரமோஷனுக்காக அவர் வந்திருந்தார், போட்டோ இல்லாட்டி அந்த ராதாமோகனோட சீரிஸ் ரெண்டுல ஏதோ ஒன்று, அதுக்கு வந்திருந்தப்ப சொல்லிட்டாரு ஒரு 3 பேர் இப்படிதான் பேசிட்டே இருந்தாங்க என்னை பத்தி, ஒரு நாளா அது பேசிட்டே இருக்காங்கன்னு நினைச்சேன் நான். அப்புறம் பொய்யான தகவல்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் காசு இது பண்ணிட்டேன், வாங்கிட்டு ஷூட்டிங் வரலாம்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு இது என்னன்னே புரியல. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க, என்னங்க நான் உங்களுக்கு என்னங்க பண்ணேன் அப்படின்னு கேட்டப்ப, நீங்க தான் எங்களை கவனிக்க மாட்டேன்றீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் என்னன்னு போய் சொல்றது, அப்ப அவங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு யோகி பாபு கேட்டாரு. இந்த மனப்பான்மை நான் இது இன்னைக்கு நேற்று இல்லை, இப்ப சித்தார்த்த மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா சித்தார்த்த ஒரு முறை வந்து இவங்க ரொம்ப ஆபாசமா ரொம்ப அசிங்கமா ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்க, ஏதோ ஒரு வீடியோல ஏதோ பேசினாங்க. பேசும்போது சித்தார்த்துக்கு ஏதோ ட்வீட் போட்டிருந்தாப்புல, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்ச பத்திரிக்கை மாதிரி நடந்துக்கிறாங்க இவங்க
அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு இப்ப நீ நடிச்ச படம் கடுப்பாக்குச்சுன்னா சொல்றது வேற, இல்ல சித்தார்த்தோட மேடை பேச்சு கடுப்பாக்குச்சுன்னா இந்த மேடையில் என்ன இப்படி பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்றது வேற. ஆனா அந்த படத்துலயா அதுலதான் சித்தார்த் நடிக்கிறாரு அது எப்படி விளங்கும் அப்படின்னு சொல்றது. சித்தா பத்தி பேசுறப்போ படம் வரக்கு முன்னாடி அவரு பண்றாராம்ல, அப்ப எப்படி இப்போ இத நம்ம கமெண்ட் அடிக்கிறதுன்றது வேற. ஆனா அதை யாரு மேல அடிப்பாங்க? இப்ப நம்ம இப்ப நம்ம கமெண்ட் அடிக்கிறோம்னா நம்ம எல்லாரையுமே அந்த மாதிரி தான் பேசணும் வச்சுக்கோங்க. சாதாரண மக்கள் சும்மா நார்மலா பேசுறவங்க, இப்ப இந்த ஸ்பேஸ்ல பேசுற ஆட்களோ இல்ல ட்விட்டர்ல சும்மா பேசுற ஆட்களோ அவங்க தான் வந்து சாதாரணமா தான் அதை பேசுவாங்க. ஒரு கமெண்டா ஒரு ஜாலியான மாதிரி கமெண்டா கடந்து போறது. ஆனா நாங்க ஜேர்னலிஸ்ட், நாங்க இது அப்படின்னு சொல்லிக்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தங்க இந்த மாதிரி அது அவ்வளோ அஜெண்டாவோட அவ்வளோ வன்மதோட பண்றது இருக்கு. அது கிளியரா தெரிஞ்சு இது ரிவ்யூ மாதிரியே இல்லை. இன்னொன்று அது கொட்டுக்காளி கொடுத்துருந்ததெல்லாம் ஒருவேளை படமே பிடிக்காட்டி கூட கொட்டுக்காளி என்னங்க நாளான்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்களா? ரிவ்யூ கூட இல்ல கார்த்தி. அது ரிவ்யூனா என்ன? ரிவ்யூன்றது என்ன? ரிவ்யூ மாதிரி தெரியல. அந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார்ல, கடிச்சுதான் வச்சிருந்தாங்க. ஒரு வெறிநாய் கையில ஒரு வெறிநாய் கையில செருப்பு கிடைச்சா எப்படி கடிக்குமோ அந்த மாதிரி கடிச்சு வச்சிருந்தாங்க. ரொம்ப கேட்கும் போதே ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. நான் இது அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கெட்ட வார்த்தை சொல்லி கூட ஒருத்தர் திட்டலாங்க. ஆனா அது எப்ப தப்பா தெரியாதுன்னா உங்க கோவத்துல நியாயம் இருக்கும்போது தப்பா தெரியாது. இப்ப நீங்க யாருறாங்க இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான், கொஞ்சம் கூட அறிவு இதுவே இல்லையா அவனுக்கு அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், அது அசிங்கமா தெரியாது கேட்கும்போது. ஏன்னா அவன் திட்டத்துல இருக்கிற நியாயம் புரிஞ்சுன்னா அவன் வார்த்தைகள் இருக்கிற நியாயம் புரியும். ஆனா இப்படி பேசுறது இருக்குல்ல, நீ ரொம்ப நல்ல வார்த்தைகளே பயன்படுத்தி பேசினா கூட ஒரு வன்மத்தின் பேர்ல, அதுவும் இந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி ஒருத்தனால சொல்ல முடியும்? அண்ணே அண்ணே என்கிட்ட இது பண்ணுங்கன்னு வந்து பேசிட்டு இருந்தான், இப்ப 2 ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் பாத்தியா இவெல்லாம் பேசுறான் அப்படின்னு. இந்த தோரணை எங்க இருந்து வருது? உன்கிட்ட கை கட்டி நல்லா பேசிட்டே இருக்கிறதுக்கு நீங்க வந்து அப்படியே இதுவா இருப்பீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க உங்க வீடியோல, உங்ககிட்ட இருக்கிற யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, காசு கொடுத்து ஆள் கூட்டு வராப்லையா ஊர்ல இருந்து அப்படின்னு. அவருக்கு ஒரு மேடை கிடைக்கும் போது அவர் அது பதில் சொல்ல முடியும். இல்ல அவர் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க? வலைபேச்சுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தா அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்களா? அவருக்கு ஒரு மேடை கிடைக்கும் போது அவர் சொல்றது, ஆமாங்க என் மேல இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு பதில் இதுதான் அப்படின்னு அவர் சொல்றாப்புல. அதுல இவங்க வந்து சொல்ற மாதிரி மட்டன் தட்டுற மாதிரியோ இது பண்ற மாதிரியோ கூட சொல்லல. ஏங்க வேற என்னங்க பண்ண முடியும்? என்ன நம்பி வராங்க, எனக்கா வராங்க, நான் தானேங்க அவங்கள பாத்துக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னத்தை கண்டாயின்னு தெரியல, அது ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த இது. நீ பாக்கலையா கார்த்தி? நான் உனக்கு மூஞ்ச பாக்கறதே இல்லை. நீங்க நான் இந்த ட்விட்டர் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் போட்டுட்டு இருப்பேங்க. இப்போ போறதே கிடையாது, ஒரு நியூஸ் கூட போறதில்ல. எனக்கு எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது ஒன்று போட்டோம்னா உடனே ஃபோன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. முன்னாடி ஆரம்பத்தில் போட்டுருப்பேன், இவனுங்க வந்து யூடியூப்ல போட்டுட்டு இருப்பானுங்க. நம்ம அந்த வந்த புதுசுல வந்து நிறைய நியூஸ் போட்டுட்டு இருப்போமா. ஒரு நாள் நீ திட்டி விட்டானுங்க யூடியூப்ல, எது எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் அனுப்பிச்சு விட்றாரு, அப்பா உன்னை திட்டிருக்கானுப்பா வலைபேச்சில் அப்படின்னு. ப்ரோ அந்த போலீஸ்ல புடிச்சிட்டாருன்றது உங்களை தானே? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது இல்லை நான் சொன்னேங்க. கோவிட் டைம்ல என்னன்னா, கோவிட் டைம்ல வேலை எல்லாம் வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து எங்க அண்ணன் வந்து இந்த கடைக்கெல்லாம் பிரெட் வாங்கி ஹோல்சேலாக வாங்கி சப்ளை பண்ணிட்டு இருந்தான். அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்பேஸ்லேயே தான் ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நான் இந்த பிஸ்மி இருக்கான் இல்லையா, ஒரு நக்கல் மேரா பிஸ்மா ஒருத்தருக்கிறான், அவன் ஏதோ பிரெட் வித்துட்டு இருந்தானா சேலத்தில், அவன் உட்காந்துட்டு நியூஸ் சொல்றேன்னு சொல்லி இப்படி தாங்க பேசியிருக்கான் அவன். அதுல இருந்தா அவனுக்கு மதிக்கிறதே கிடையாது. அவனை பத்தி பேசினேன்ல, அவனை பத்தி பேச ஆரம்பிச்சாலே வாடா போடா அசிங்கமான வார்த்தை மட்டும் தான் வரும். ஏதோ ப்ரொடியூசர் இதுல நீங்க ஏதோ அந்த சம்பந்தமான ரெண்டு ப்ரொடியூசர்ல யாரோ இவர் சொன்னது யாரோ ஒருத்தர் பொய்ன்னு சொன்னாரு. எஸ்ஆர் பிரபு விஷயம் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று சம்திங். அதுக்கு வந்து சொல்லவும் அவனுக்கு என்ன தெரியல, இந்த கேஜிஆர் சொன்னா. கரெக்ட் கேஜிஆர் சொன்னா. ஆமா ஆமா. எங்க டாக்டர் படம் வந்து தீபாவளிக்கு டிவில போட போறாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்போ தீபாவளிக்கு டிவில தான் போட்டாங்க அந்த படத்தை. அதை சொன்னதுக்கு வந்து அவன் இந்த கேஜிஆர் இருக்கான்ல, ஒரு அப்ஸ்காண்டு ஃப்ராடு, அந்த ஃப்ராடு நம்மளை பற்றி பேசி திட்டி அவனுக்கு எனக்கு சண்டையாகி
அவன் வந்து போனை போட்டு சொல்லி விட்டான் ஏதோ ஒன்று. அவன் சொன்னான், அவன்கிட்ட காசு வாங்கிட்டு இவன் நம்மளுக்கு திட்டினானுங்க. இல்ல நான் அதான் சொல்றேன். எனக்கு இந்த நீங்க நீங்க எவ்வளவு கேவலமா வேணா திட்டலாம், எவ்வளவு இது வேணா பண்ணலாம். இப்ப நீங்க குறைந்தபட்சம் சொல்றேன் நான். ஒருத்தரை இப்ப நீங்க தங்கலான் படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது பேசு. தங்கலான் படம் பிடிக்கவே இல்லையா, படமாயா அது, எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு பிடிக்கவும் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, ஓ அப்படிங்களா ப்ரோ, இதுல எது புரியல உங்களுக்கு, எது பிடிக்குது உங்களுக்கு, நம்ம ஏதாவது ஒண்ணு பேசுறதுக்கு இது இருக்கு. ஆனா ஒரு கூலிப்படம் மாதிரி நீ என்கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா நான் யாரை வேணா திட்டுவேன் அப்படின்னு ஒருத்தன் ஏங்குறான்னா நீ அவன்கிட்ட என்ன பண்ண முடியும் அவனுக்கு? இப்போ இப்போ என்ன சொல்றது, ஆஹ் நீ என்கிட்ட இப்போ காசு வாங்கிட்டு இப்போ மாறன்னு சொல்றாருல, நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், நான் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு. மாறனோட ரிவ்யூல எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. குறிப்பா அது பேசுற துணி இல்லை, அதாவது பேசுற துணியில வார்த்தையில அதுல எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனா நான் மாறன் நேரம் பார்க்கும்போது என்னால கேட்க முடியும், ஏன் இப்படி பேசுறீங்களே, அப்ப அன்னைக்கு அந்த விஷயத்துக்கு இப்படி ஒரு விஷயம் பேசியிருந்தீங்கல்ல நீங்க, அப்ப இது 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 வந்து நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு என்னால கேட்க முடியும். ஆனா ஒருத்தன் 50,000 கொடுத்தா திட்டுவேன், 50,000 கொடுத்தா புகழுவேன் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட பேசுறதுக்கு நம்ம என்ன இருக்குது? அப்படிப்பட்ட ஆளுக்கு இவங்க திருப்பி திருப்பி ஒரு மரியாதை கொடுக்கணும். நீங்க மறுபடியும் எனக்கு எனக்கு வந்து மாறன் கிட்ட இவங்க வந்து காசுக்கு விளம்பரம் பண்றாங்கல்ல, அந்த ரிவ்யூ இதுக்கு விளம்பரம் பண்றாங்க, அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீ ரிவ்யூ நீ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு திட்டதான் செய்வாப்ல, கொடுக்கலன்னா அதுதான் செய்வாப்ல, அவருக்கு என்ன தோணுதோ அவர் பேசுறாப்புலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு லட்சம் விமர்சனம் இருக்கு, ஆனா அது வேற. ஆனா ஒரு கூலிப்பட மாதிரி நான் செயல்படுவேன் அப்படின்னா அது என்ன விடுங்க பண்ண விடுங்க விடுங்க, அவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியுங்க, அதை பேசி டைம் வேஸ்ட். இல்ல சொன்னேன், ஒருத்தர் இப்ப பேசினார்ல, அதனால ஞாபகம் வந்து சொன்னேன். அது அப்படிதான் இருக்குன்றதுக்காக சொன்னேன். நீங்க பாக்கலன்னு சொன்னீங்கல்ல, அதை நான் பார்த்தேன், அதனால சொன்னேன். ஆமா அவர் சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. ஏங்க நான் பார்க்கறதே கிடையாதுங்க அந்த மாதிரி, நான் பார்க்காம விட்டுருங்க அவ்வளவுதான். நான் அவன்கிட்டே அதானே கேட்பேன், சொன்னவர்கிட்டே அதானே கேட்டேன். ஒண்ணு அவன் சொல்றதை நீங்க நம்புனீங்கன்னா முழுசா நம்பிடுங்க, பாத்துருங்க. இல்லையா அந்த நம்பிக்கை இல்லையா, நீங்க படத்தை பார்த்துட்டு சொல்லி முடிவு பண்ணுங்க. நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, உங்க படத்தை பார்த்துட்டு, படம் வரப்போது வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இதையும் பார்த்துட்டு இதுக்கும் எனக்கு சந்தேகம் இருக்கு, இது எப்படி இருக்கும் அப்படின்றது தேவையில்லை. அது நானும் பார்க்க மாட்டேன் கார்த்தி. எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, நாளைக்கு கொட்டுக்காளி போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்ப வந்து அமிச்சு என்னங்க எப்படி இருக்கு போல படம், போலாமா வேணாமா, போய் சிக்கிர போறோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. நான் இப்ப வந்து அதை பார்த்துட்டு சொன்னேன், ஏங்க அது முந்தின நாள் அவங்களுக்குள்ள வேற பிரச்சனை கிடையாது, எப்படி பேசுறீங்க, நல்லா இருக்கும் நல்லா இல்லையா நம்ம போய் முடிவு பண்ணிக்கலாம். சிவகார்த்திகேயன் ஏங்க சிவகார்த்திகேயன்னா வேணே ஆமா ஆமா அதுவும் வேற இருக்கு. அவனுங்களுக்கு லூசு பாயிலுங்க, சைக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். தனிப்பட்ட நபர்களுக்கு யாரோ ஒருத்தர் பத்தி பேசி யாரோ ஒருத்தர் தோக்கடிச்சிட முடியுமா என்ன? அப்படிலாம் முடியாது இல்ல. இருந்தாலும் இல்லைனாலும் சிவகார்த்திகேயன் நீங்க 50 கோடி சம்பளம் 60 கோடி சம்பளம் கொடுத்துதான் இருக்க போறாங்க. அவர் என்ன ரோட்ல நிக்க போறாரு? இது வந்து நம்ம அதுக்காக ஆனா அப்படி நம்மளோட சின்ன அடிப்புக்கு பேசிக்க வேண்டியதான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சொல்றது எதுக்காகனா, இது ஒரு 1500 பேர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க, இந்த அஜெண்டாவோட இருக்காங்க, சோ இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு கூலிப்பட மாதிரி ஒருத்தர் காசு கொடுத்தா அவன் என்ன வேணா பேசுவான்றதுதான் அவனோட கிரெடிபிலிட்டி. அவரே சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கறக்காக நம்ம இதை சொல்றது, அவ்வளவுதான். சுத்தமா கிரெடிபிலிட்டி. அவங்களே 2 ட்ரிக் வச்சிருக்காங்க. டிஸ்னி போய் ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசினா, அந்த ஒரு இடத்துல அப்படியே ஆப்போசிட்டா ஏங்க அவன் போய் பேசுறாங்க, நேஷனல் அவார்டு ஏன் கொடுக்கல அப்படின்னு பேசுறான் டிவி சேனல்ல உட்காந்துக்கிட்டு. என்னென்ன படம் சொன்னா, ஏன் குட் நைட்டு கொடுக்கல, என்ன அயோத்தி கொடுக்கல, இது கொடுக்கல அது கொடுக்கல. இதெல்லாம் வந்து 2023 வந்துச்சு, இதெல்லாம் 2022 வந்து படத்துக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்படியா ஓகே. அதுவும் பேசுற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதெல்லாம் அவார்டே இல்லை, இவர் இது எதுக்கு இந்த அவார்டு, குட் நைட் படத்துக்கும் அயோத்தி படத்துக்கும் கொடுக்காத அவார்டில் ஒரு அவார்டா அப்படி இப்படின்னு பேசி முடிச்சாங்க. சார் அந்த படம்லாம் 2023 வந்துச்சு சார். ஓ அப்பயும் கூட தப்ப ஒத்துக்க மாட்டான் அப்படிதான். அது கரெக்டு தான். அது நிறைய இடத்துல கான்பிடண்டா தப்பா பேசணும். ஒரு விஷயத்த தெரிலன்னு பேசும்போது குறைந்தபட்சம் தெரிலன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? அது எப்படி ஒரு தப்ப வந்து கான்பிடண்டா தப்பா பேச முடியும்? அதுவும் ஒருத்தன் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க சொன்ன மாதிரி சரி இதுக்கு பேசிக்கிட்டு அது சீமான் மாதிரி
என்ன ரம்ஜன் கரெக்டா தானே? எங்க சுத்தனாலும் கடைசி இல்லைங்க. பட் ஆனா இன்னைக்கு செய்யார் பாலு யூஸ்வலா எந்த படமும் நெகட்டிவா சொல்ல மாட்டாரு. இந்த படம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஸ்லோ மியூசிக்கே இல்லைங்கிறாரு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு. ஏன் அந்த படம் அவார்ட் படம், அந்த கூழாங்கல் படம் பார்த்தீங்க இல்லையா? கூழாங்கல் நிறைய பேர் பார்க்கல. என்ன பிரச்சனைனா அந்த படத்தை ஓடிடியில் விடலை, தேட்டரில் ரிலீஸ் பண்ணல. அதுவாக டெலிகிராம் லீக் ஆயிடுச்சு அந்த படம். அந்த டெலிகிராம் லீக் ஆனது டெலிகிராம் யூஸ் பண்ணுற ஏழைகள் ஓடிடி யூஸ் பண்ணுற சில பேர் தான் பார்த்துருப்பாங்க. அந்த ஜானல் படம் தான் அது. அந்த டைரக்டர் தான் இன்னொரு படத்தை எடுத்துருக்காரு. அந்த ஜானலும் அந்த படம் இருக்கும். அது அவார்டு படம். அது லிமிடெட் தேட்டர்ஸில் மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து பெருசாக அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணல, ப்ரொமோஷன் பண்ணல, இதெல்லாம் பண்ணல. அது வந்து ஒரு ஒரு புது ட்ரை எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு படம், அவ்வளோதான். நான் அந்த படம் சூப்பராக இருக்கும் அது நான் என்ன சொல்லவில்லை, சரியா? அது ஒரு புது ட்ரை, புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி லைவாக ஒரு படம், ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்டை அப்படியே பார்க்குற மாதிரி. அது அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் சூரிய முதல் வீட்டில் நான் போட்டிருக்காரு, என்னுடைய கருடன் விடுதலையிலிருந்து மாறுபட்ட ஒரு படம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் வார்த்தையே ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, ஏன் அவரு நான் அடுத்த படம் வந்து கொட்டுக்கால் நடிக்கிறேன் சூப்பர் அப்படின்னு போட்டாரு. ஆனா கொஞ்சம் மியூசிக், கொஞ்சம் பேக்ரவுண்டு, கொஞ்சம் நீ இந்த படத்தை பாரு, நீ படத்தை பாரு, ஃப்ரீயா இருக்கும்போது தேட்டர்ல முடிஞ்சா பாரு, இல்லைன்னா ஓட்டில் வந்தவனு பாரு. அப்படி பண்ணவே முடியாது. அந்த ஜானரே அப்படித்தானே, டைரக்டர் அதானே பண்ணியிருக்காரு. நான் அதுக்கிட்ட அந்த படத்தை சூப்பர் ஆகும்னு சொல்ல. இது ரொம்ப லிமிட்டடான ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கான படம். அது கார்த்தி ப்ரோ எனக்கும் நானும் கார்த்தி சொல்றதோட இதுதான் நானும் இது சொல்றேன். எனக்கும் இதேதான் இது இல்ல. ஏன்னா அவங்க ஏமாத்தல. நான் வந்து கார்டன் மாதிரி ஒரு செம கமர்ஷியல் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடல. இன்னொன்னு, இப்ப ராஜா பார்வைன்னு ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்துல வந்து எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு கமல் ஒரு முடிவு எடுத்து ஒரு படம் பண்றாரு. இல்லாட்டி ஒரு பேசும் படம்னு ஒரு படம் இருக்கலாம், அதுக்கு டைலாக்ஸே கிடையாது, அப்படி ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது நமக்கு ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலன்னு நம்ம பேசலாம். அதுல டைலாக்ஸ் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்த படமே கிடையாது. இல்ல நீங்க மெர்க்குரி படத்துல கார்த்திக் சுப்பராஜ் வந்து வசனத்தோட அந்த படத்தை சொல்லியிருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ட்ரை பண்ணது அதுவே கிடையாது. ஒரு சைலண்ட் படம் ட்ரை பண்ணுவோம், ஆடியன்ஸ்க்கு இப்ப இது எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா தானே தெரியும் ஆடியன்ஸ்க்கு இது புது வித அனுபவமா இருக்கா, இல்ல நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம அனுமானத்திலேயே இயங்க முடியாதுல்ல. ஒரு 10 வருஷம் முன்னாடி எந்த படம் எல்லாம் ஓடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு ஓடிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி எடுத்தா ஓடாது. மகாராஜா வந்து இவர் சொன்னாரு, சொன்னார்ல 10 வருஷம். இல்ல நான் நிஜமா சொல்றேன் கார்த்தி, மகாராஜா மாதிரி ஒரு படம் நீங்க யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் முன்னாடி ஓடி இருக்குமா? ஓடி இருக்குமானா என்ன? ஓடி கூட இல்ல, ப்ரொடியூசரே தாண்டி இருக்காது அது. ஐயோ என்னையா சொல்ற, வெட்டிக்கிட்டு இது வாங்க இவ்வளவு ரத்தம்ன்ற, இவ்வளவு இது சொல்ற, டார்க்கான கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருக்க, கடைசியில அது அவன் பொண்ணுதான் சொல்ற, ஒத்துக்கவே மாட்டாங்க, இதை நான் பண்ணவே மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப சாந்தனு சொல்றாரு தெரியுமா, நான் அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போக ட்ரை பண்ணேன், ஆனா அதை மவுண்ட் பண்ண முடியல. ரொம்ப கரெக்ட் தான் அது. ஏன்னா சாந்தனு மட்டும் இல்ல, நிறைய பேரால சேர்ந்து அதை மவுண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்பதான் அவர் மவுண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த படத்து மேல விமர்சனம். இப்ப எனக்கு மகாராஜா பிடிக்கல, நிறைய பேருக்கு மகாராஜா பிடிச்சது, அது நம்ம வைக்கலாம். ஆனா இதை நீ இதுக்கு இப்படி பண்ணிருக்கவே கூடாது. நீ இதே படத்தை என்னவா பண்ணிருக்கணும்னா ஒரு நார்மல் லீனியர் ஸ்கிரீன் பிளேவா பண்ணியிருந்தேன்னா இது நல்லா இருக்கும்னா, அவர் ட்ரை பண்ணதே நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே தான். ஆனா லீனியர் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா எனக்கு பிடிச்சிருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதே நீ அப்படி பண்ணல அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலே கிடையாது. இல்ல ஒருத்தர் ட்ரை பண்ண எக்ஸ்பெரிமெண்டே அதுதான். இப்ப மியூசிக் இல்லாம எல்லா படமும் மியூசிக் இருக்கு, வெறும் சவுண்ட் டிசைனை வச்சு அதை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒருத்தர் ட்ரை பண்றாரு. கிட்டத்தட்ட அதை இவர் பண்ண மாதிரி கௌதம் வந்து வாரணமாயிரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணாரு, அது பேர் என்னன்னு தெரியல டக்குனு, நடுநிசி நாய்கள். அதுல வெறும் சவுண்ட் டிசைன் மட்டும் தான் இருக்கும், மியூசிக் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்படி ட்ரை பண்றதுன்னா என்னங்க, வாரணமாயிரம் மாதிரி ஒரு ஆல்பம் கொடுத்துட்டு ஆரிஸ் வச்சு இப்போ நீங்க இதை ட்ரை பண்றீங்க, எதுக்கு இதை பண்ணீங்கன்றத ஒரு ஏமாற்றத்துல இருந்து ஒரு ரசிகன்ட்டு அது வரலாம். போன ஆல்பம் சூப்பரா இருந்துச்சு, பாட்டே இல்லையா ஆல்ரெடி இல்லைங்க, அதுல நிறைய பேர் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்கல்ல. இப்ப நர்மிசி நாய்களே நான் பார்த்தேன், அதெல்லாம் வந்து மியூசிக்கோட வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ட்ரை பண்ணி இதாகி திருப்பி எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இது வந்து இது ரெவன்யூவா, இது சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் இதை எதுக்கு நீங்க எடுக்க வைக்காங்கன்னா தப்பான இதுல கேட்கல, எதுக்கு என்ன ரீசன், புரியுது, என்ன லாபம் கிடைக்கும்னு நினைச்சு எடுத்தாங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல ப்ரோ, நான் ஒரே விஷயம் சொல்றேன் ப்ரோ, இதை யார் எடுத்திருக்கான்றதை பாருங்க ப்ரோ. சிவாக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணி தான் லாபம் பார்க்கணும் அவசியம் கிடையாது ப்ரோ. இன்னொன்னு இப்ப வந்து இது வச்சுட்டாரு, அவர் வந்து இப்போ ஒரு நார்மல் ஸ்டார் கூட கிடையாது, அதுக்கும் மேல ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. பெருமை கிடைக்குங்க இப்போ ஒருவேளை இது நல்லா வந்துச்சுன்னா.
இல்லைங்க, இன்னும் இந்த படத்துக்கு 3 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாரு சிவகார்த்திகேயன், சரியா? அந்த 3 கோடி அவர் செலவு பண்ணலனா கூட, ஒருவேளை இந்த 3 கோடி செலவு பண்ணி 3 கோடியே போயிடுச்சுனாலுமே அவருக்கு ஒன்றும் பெருசு இல்லை. இல்லைன்னா இந்த அதேதான். காசு டேக்ஸ் கட்ட போறாரு அவர் வாங்குற சம்பளத்துக்கு, அவ்வளவுதான். அவர் வாங்குற சம்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 20 கோடி 20 கோடி டேக்ஸ் கட்டுவாரு. 3 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறாரு, அதை ஸ்பெண்ட் பண்றாரு, அது வருது வரல அது பிரச்சனையே கிடையாது. இல்லைனாலும் 50% டேக்ஸ் போயிடும். மிச்சம் 1.5 கோடின்றதை அவரை ரெக்கவர் பண்ண முடியும் இந்த படத்துல. ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ ஒரு சேட்டலைட் விற்கலாம், விற்காது இந்த படம்லாம் சேட்டலைட்டு. பட் ஓடிடியில் போட்டாலும் தேட்டரில் போட்டாலும் இது ஒரு 1.5 கோடி வந்துடும். அந்த மிச்சம் 1.5 கோடி வரலனாலுமே அதை டேக்ஸ் கட்ட போறாரு. அதெல்லாம் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு, கொஞ்சம் சும்மா செலவு பண்ணுமே அந்த மாதிரி இதுதான். ஆல்சோ ஒரு அதனால பேர் அது தானேங்க, பெரிய லாஸ் தான் பேர் கிடையாது. கிடைக்கும்ல. வந்திருந்தாலும் வந்தாலும் ஒன்றும் இன்னும் பிரச்சனை 1.5 இல்லை கோடி அவங்களை பொறுத்த கொடுத்து வரைக்கும். ஒரு பிராண்டிங் பண்ணிக்கிற மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு விளம்பரம் போட சொல்றோம் நம்மளை பத்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு ஒரு காசு கட்டுறோம்ல. ஒரு பேப்பர்ல விளம்பரம் போட சொல்றோம், அதுக்கு காசு கட்டுறோம்ல. அந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூசரா அவன் பாடுறா இந்த மாதிரி படங்கள் தான் நடிச்சாப்புல, ஆனா ப்ரொடக்ஷன்ல பாருங்களேன் எப்படி படம் பண்ணிருக்காப்புல அப்படின்ற ஒரு பேரும் கிடைக்கும். எஸ் பிக்சர்ஸ்க்கு அந்த பேர் ரொம்ப நாள் கிடைச்சது. இவர் வந்து வெறும் பிரம்மாண்டத்தை வச்சு மட்டும் தான் ஓடிட்டு இருக்காருன்னு சங்கருக்கு அது ஒரு டேக் மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தப்போ, அவர் சின்ன படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அது எல்லாத்துக்கும் பேர் வந்துச்சு தெரியுமா? அந்த பேர் இன்ன வரைக்கும் இருக்கு. பிக்சர்ஸ் எடுத்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அந்த பேர் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த பேர்னாலதான் எஸ்ஆர் பிரபு உருவானாப்ல. எஸ்ஆர் பிரபுவோட பெரிய பலமே அந்த பேர் தான். நீங்க ரிலீஸ் பண்ணா செமையா இருக்கும். இப்ப நீங்க ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் எடுத்துக்கோங்க. ஞானவேல் ராஜா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய படம் பெருசா தோத்ததே கிடையாது. டிஸ்ட்ரிபியூட் பண்ண படங்கள் எல்லாமே, அவர் ப்ரொடக்ஷன் பண்ண படங்கள் கூட பிரியாணி, மாசம் அந்த மாதிரி சரியா விடாம இருந்திருக்கு. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன்ல நல்ல வரலாறு இருக்கு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அந்த பிராண்ட் முக்கியம். நீங்க பண்ணா நல்லா படம் பண்ணுவானுங்க அப்படின்ற ஒரு பிராண்ட் முக்கியம். இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் என்ன வேணா ரிலீஸ் பண்ணலாம், சும்மா வர்ற போற படத்தையெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இனிஷியலியா அவங்களுக்கு அந்த பேர் இருந்துச்சு. மைனா மாதிரி ஒரு படம் பண்ணாங்க, ரெட் ஜெயண்ட் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் இருக்கும் அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியுமே இந்த பேர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்காக பண்ணலாம். கார்த்தி, இது மாதிரி படம்லாம் தியேட்டர்ல இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா எடுத்துப்பாங்களா இப்படி? இது மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்கல்ல? அவங்க ரிலீஸே ரொம்ப லிமிட்டடா தான் பண்ணுவாங்க. ரிலீஸே வந்து ரொம்ப லிமிட்டடா 100-150 ஸ்கிரீன் தான் பண்ணுவாங்க. அதுக்கு பெருசா ப்ரொமோஷன் அந்த மாதிரி செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. மல்டிப்ளெக்ஸ் மட்டும் தான் எய்ம் பண்ணுவாங்க, அதுல மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரோ கொட்டுக்காளி டியூரேஷன் எவ்வளவு ப்ரோ? 2 மணி நேரமாவது இருக்கா? ஏன்னா கூழாங்கல் பாத்திருக்கேன், அது ஏதோ 1 மணி நேரம் 143. ஓ 140. ஓகே. எனக்கு கூழாங்கல் என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஷார்ட் பிலிம் மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு மாதிரி ரொம்ப எலாங்கேட்டடா இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. இல்ல அது சிமிலர் அப்படிதான் இருக்கா? கூழாங்கல் மாதிரி தான் இருக்கா? ஒரு சின்ன கதை தாங்க, ஒரு சின்ன டிராவல், அவ்வளவுதான். காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டிராவல். அதேதான் கூழாங்கலும் அதேதான். ஷார்ட் பிலிம் ஒரு 15-20 மினிட்ஸ் சொல்ற கதை மாதிரி தான் இருந்துச்சு. அதான் கேட்டேன். அதுவே ஒரு 1 hour பக்கம் போன மாதிரி இருந்துச்சு. அதான் ஓகேவா. ப்ரோ இந்த பிரகாஷ் அவர் வந்து அவரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரியா இல்லை ட்ராக்கர் அப்படியா ப்ரோ? பிரகாஷ் மகாதேவா அவர் சினிமா ஃபேனுங்க, பயங்கரமான ஃபேனு, நிறைய படம் பார்ப்பாரு. அவர்கிட்ட வந்து ஆச்சரியமா இருக்கும். அவரு சில விஷயங்கள் படத்தை பத்தி எல்லாம் சொல்றதுலாம் பார்த்தா இங்க இருந்து இருந்தாலும் பிடிச்சான் அந்த மாதிரிதான் இருக்கும் நமக்கு. பொன்னியின் செல்வன் பத்தி, கல்கிலாம் வந்து அவர் பிரகாஷ் சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்கின்ற ஒரு படத்தை வந்து எனக்கு எதுக்கிட்ட ஆனதே. அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணுதே எனக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்கிலாம் மதிக்கவே இல்லை நான். அவன் சொல்லுவான் அது இப்படிலாம் இருக்கா இன்னும் அப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று அவர்கிட்ட ஒரு நிறைய சில விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி பேசுவார்ல, அது சூப்பராக இருக்கும். கனெக்ட் பண்ணி இந்த விஷயம் இது இந்த கதை இந்த இதில் இருக்கு அப்படின்னு சும்மா ஏதோ நடிச்சு விடாம இதுக்கு கரெக்ட் இருக்கு, இதுல இருந்து தான் இதை எடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்லுவார். சூப்பராக இருக்கும். சங்கர் வந்து வேல்பாரி பண்ணானோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஏடி வந்து பிரகாஷோட கேட்டாங்க வச்சுக்கோங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒரு லேமேன் ஆளு கூட நிறைய படிப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சொல்லுவாங்க நிறைய படிப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப படிக்கிறதும் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலா படிக்காம சாதாரணமா கதை படிக்கிறாரு. இது அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், அந்த சீன் நல்லா பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு. அப்பயே நம்ம இந்த பொன்னியின் செல்வன் டைம்ல சொல்லுவாரு தெரியுமா, வேல்பாரிலாம் சங்கர்லாம் பண்ணா நல்லா இருக்கும், அந்த டைம் ரைட்ஸ் கூட வாங்கலன்னு நினைக்கிறேன். ஹிந்தி 2 பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்கணும்.
அவரு தெளிவா பேசுறாரு ப்ரோ. ஆனா இந்த கிளாஸ் வர்றதுக்கு ரொம்ப அகைன்ஸ்டா இருக்காரு. ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஆமாங்க, கண்டிப்பா ஆகக்கூடாது. அது என்னோட ஸ்டாண்டர்ட் தான். இதுல என்ன இருக்கு? இல்ல ப்ரோ. இந்த கிளாஸ் ஓகே. அவரு வந்து தீபாவளிக்கு தள்ளி போனாலும் விடாமுயற்சி வந்தா அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அடி வாங்க அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எப்பயும் 2 பெரிய படம் ஒரே ரேட்ல வரும்போது கண்டிப்பா 2 படத்துக்குமே சரிதாரா இருக்கும். அது தேவையில்லாத ஒன்று தான். இன்னைக்கெல்லாம் லீவ் டேட்டே பெரிய தேவையில்லைங்க. லாஸே வருமா இன்னைக்கெல்லாம் ப்ரோ? வந்து இல்ல ஜென்ரலா ஒரு 10-20 க்ரோஸ் மாதிரி லாஸ் வருமா? இல்ல பெருசாவே 10-20 லாஸ் கோடின்றது சாதாரண அமௌண்ட் என்ன உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு இல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கேக்குறேன். போடும்போது 20 கோடி கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாங்க. ஏன்னா 20 கோடின்றது எத்தனை பேர்த்தோட லைஃப் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட் அது. அந்த 20 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை படம் எடுக்கணும் நீங்க? நல்லா இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டேட்ல தான் ஒரு படம் வந்து பார்க்கணும் ஓடணும் ஆக்சுவலி அப்படின்றதுலாம் இல்ல. ஸ்டுடியோ கிரீன் நார்மல் ஃபர்ஸ்டே டேட்ல விக்ரம் சொல்லிட்டாங்களா இல்லைங்க, கண்டிப்பா டேட் விக்ரம், பொன்னியின் செல்வன். ஆட்டோமேட்டிக்கா வேட்டையன் அவங்க சைட்ல வந்து இல்ல அவங்க போய் கன்சிடர் பேசியிருக்கலாம்ல வேட்டையன் கிட்ட இது மாதிரி உங்க டீம் கிட்ட லைக் கிட்ட இது ஒரு ப்ரோ பெரிய சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. 2 படம் கன்சிடர் டேட்டு பண்ணணும்னு போட்டாங்க. சரியா? யாருக்கும் அவசியம் நீங்களே இல்லை ப்ரோ. திரும்ப திரும்ப அதே அது நம்ம அது ஸ்டார்டிங் போட்டாச்சு, ஏர்லியில அவ்வளவுதான். வந்து எலெக்ஷன்ல எந்த படமும் ரிலீஸ் ஆகாதனால எல்லாமே ஒரு மாதிரி ஜாம் பேக்டா ஒரே இடத்துக்கு வந்துச்சு ப்ரோ. தீபாவளிக்கே இப்போ அமரன் இதெல்லாம் ஃபெஸ்டிவல் பிரதர் டேட்டே தேவையில்லைங்க இந்த படத்துக்கும். ஃபெஸ்டிவல் இல்லாமல் சோலோ ரிலீஸ் ஆச்சுனாலே எல்லாம் வேர்ல்டு வைடாக படம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. விக்ரம்லாம் வந்து ஃபெஸ்டிவல் கிடையாது. அந்த படம் 400 கோடி ரூபா கலெக்ட் ஆச்சு. பொன்னியின் செல்வன் இல்லை. ஸோ அதனால் அது தேவையும் இல்லை. ஃபெஸ்டிவல் டேட்லாம் தேவைன்னு அவசியம்லாம் இல்லை. கரெக்டான சோலோ ரிலீஸ் கிடைச்சி தேட்டர் செட்டப் அதிகமாக கிடைக்கணும். அதுதான் முக்கியம் ஒரு படத்துக்கு. ரிலீஸ் டேட்டோட ஃபெஸ்டிவலோட அந்த தேட்டர் செட்டப் தான் அதிகமாக தேவை இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து சினிமான்றது 3 நாள் 4 நாள்னு ஆகிடுச்சுல. 5வது நாள் ஆளே வர மாட்டேறீங்க. திரும்ப அடுத்த சனி ஞாயிறு தான் வரீங்க. ஸோ அதனால் அந்த 5 நாள் வந்து மேக்ஸிமம் தேட்டர்ஸ் போட்டு மேக்ஸிமம் கலெக்ஷன் எடுத்துடணும். அதுதான் அப்படிதான் பண்ணணும். அது விட்டு அதில் வந்து 2 படத்தை விட்டு போட்டி போட்டு கங்குவா இருக்கு, அந்த அமரன் கிரீன் ஸ்கிரீன் இருக்கு, யாருக்கு எதுனா வேட்டையன் இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, இவ்வளவு இருக்குல்ல லைனா இருக்கு. நமக்கு டிசம்பர்ல எந்த ரிலீஸும் இல்லைல்ல ப்ரோ பெரிய படம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில. புஷ்பா இருக்கு. அது தமிழ்லேயும் பெருசாக ரிலீஸ் ஆகும் புஷ்பா. அமரன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அதான் என்ன ப்ரோ அதெல்லாம் அக்டோபர் தீபாவளின்னு சொல்லி 31st. எத்தனை வரும். அவன் தீபாவளின்னு சொல்லி அதுக்கப்புறம் போஸ்டர் விட்டு அதுக்கப்புறம் கிளிம்ஸ் விட்டு எல்லாம் விட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி 2 படம் இருக்கு அமரன் பிரதர். இன்னும் எப்படியும் 2 படம் சின்ன படம் ஏதாவது வரும். சரி, ஓகே, பாய். முடிச்சிடலாமா என்ன ரம்சன்? முடிச்சுக்கலாம். நாளைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கு. கொடி வேற ஏத்துறோம். என்னக்குறேன் காலையில் நான் காலையில் எந்திரிக்கிறது 10 மணிக்கு தான். கொடியெல்லாம் ஏற்றி முடிங்க வந்து சல்யூட் வச்சிரும். ஓகே ஓகே. தீம் சாங் வேற ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு டிவிக்கு. அது தமிழ் வேற. தமிழ் மியூசிக் தமிழர்களுக்கு போட்டா பிரச்சனை எதுக்கு வரணும்? அவரை பிடிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு கட்சியே படம் மாதிரி டீல் பண்றது ஒரே ஆள் நீங்க தான் உலகத்திலேயே. ஃபர்ஸ்ட் லுக், போஸ்டர், சாங்கு, தீ தளபதி மாதிரி இருக்குமா? அடுத்த ட்ரெய்லர்லாம் விடுவீங்க போல. தீ தளபதி அடுத்த ட்ரெய்லர்லாம் விடுவீங்க போல. ஒரு பாட்டு விட்டா ஒரு குத்தமா எல்லா கட்சிக்கும் தான் பாட்டு இருக்கு. தமிழ் நல்லா பண்ணுவார். கட்சி ஏன் ஆரம்பிச்சிங்கன்னே சொல்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே. நான் ஒரு 1 month சொல்லிடும். செப்டம்பர் இருக்கு மாநாடு. இல்ல சொல்றதுக்கு எதுவும் பாயிண்டே இல்லையா? அந்த பாயிண்ட்லாம் தேடி தேடி பாக்குறேன். ஒன்றும் இல்லையா அது சொல்றேன். என்ன தெரியுங்க? நாளைக்கு கொடியில தெரியும். கொடியிலேயே ஹிடன் லேயர்ஸ் மக்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க சொல்ல தேவையில்ல. நீ கண்டுபிடிப்ப. வேலை இருக்காது. ராபின் சார் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியலையே.
ஏங்க அவன் ஒரு ஆமாங்க, அவன் அப்படிதாங்க. ஆமை பிளஸ் டிஎம்கே வராது. திமுக ஆமாங்க, திமுக ஆமா ஆமா. இவ்வளவு நாள் நீ என்ன பேசணும்? நீ இப்ப நீ பேசும் போதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நானும் அதான் ஏன் சொல்றேன், என்ன இருக்கு, நான் என்ன சொன்னேன், கட்சியே வந்து படமா இருந்தா டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். நான் சப்போர்ட்டா பண்றவங்களுக்கு ஹீரோவா இருந்து வரவர் பின்ன என்ன பண்ணுவாங்க? ஃபேன்ஸ் டக்குன்னு வந்து அப்படியே தூக்கி போட்டுவாங்க. எம்ஜிஆர் ஃபேன்ஸ் வரும்போது என்ன பண்ணாங்க? அப்படியே அதே மாதிரி தான். நீ எம்ஜிஆர் கட்சி இருக்கும் போது உயிரோட இருந்த நான் இல்லையா? ஏன் சும்மா பார்த்த மாதிரியே பேசிட்டு சரி இருக்கு. தளபதி 70 அட்லயே இப்படி நைட் 1:30 மணிக்கு சர்க்காசம் பண்றீங்க. இன்னும் பிரச்சனை இல்லை, போட்டு அப்பயே போட்டு ரெடியா இருக்கும். நீ முதல்ல பாட்டை கேளியா, நாளைக்கு சாங்கு கேளியா, பசங்க அம்மன் நல்லாதான் பண்ணுவார், இவனோட நல்லாதான் பண்ணுவாரு. அதுல வந்து மாற்று கருத்து இல்லையே. நம்ம தான் அன்னைக்கே சொல்லியாச்சு. சரி ஓகே பாய், குட் நைட், நாளைக்கு பார்ப்போம்.